நண்பர்களே, இந்த ஆன்ம தூய்மை பெற வழிகள், அந்த வழிகளில் நம்ம 8 வழிகள், அந்த 8 வழிகளில் கடந்த வகுப்புல நாம முதல் வழியை நாம பார்த்தோம். முதல் வழி சுவாசத்தை முறைப்படுத்துதல் அப்படிங்கிறத பார்த்தோம். முதல் வழி அந்த சுவாசத்தை ஏன் முறைப்படுத்தணும் அப்படிங்கிறது போன வகுப்புல நாம பார்த்தோம். போன தொடர்ல சுவாசத்தை முறைப்படுத்தும் பொழுது புற உலகத்தோடு இருக்கின்ற நம்முடைய தொடர்பு அக உலகத்தை நோக்கி வரும். அக உலகத்தை நோக்கி எப்பொழுது நம்முடைய எண்ணங்கள், மனம் திரும்புகிறதோ அப்பொழுது சுழிமுனை நாடியோடு தொடர்பு கொள்ளும். அந்த சுழிமுனை நாடியோடு தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த உடலை பற்றிய ஒரு ஆராய்ச்சி நமக்குள்ளாக ஒன்று வரும். இந்த உடல் மீது ஒரு அக்கறை, இந்த உயிர் மீது ஒரு பயம், இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த ஆன்ம தூய்மை பெறுவதற்கு முதல் வழின்னு சொல்லும் பொழுது சுவாசத்தை முறைப்படுத்துதல் அப்படிங்கிறத நாம பார்த்தோம். இப்ப 2வது வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி, ஆசனம். இதுதான் இந்த ஆண்மை தூய்மை பெற வழிகள்ல 2வது படி நம்ம இப்ப பார்க்க போறது. இன்னைக்கு உடற்பயிற்சி, ஆசனம். இந்த 2 கொடுத்திருக்காங்க. சரி, ஏன் உடற்பயிற்சின்னு செய்யணும் இல்ல ஆசனம்னு செய்யணும்? முதல்ல இந்த உடற்பயிற்சிக்கும் ஆசனத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. குண்டலினி யோக உடற்பயிற்சி, யோகாசனங்கள், இது 2த்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகாசனங்கள் என்பது ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தனித்தனியான ஒரு யோகாசன பயிற்சிகள் உண்டு. இப்ப உதாரணத்துக்கு மன ஓர்மை வேணும், இல்ல முதுகுத்தண்டில் இருக்கிற பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொன்னா விருட்சாசனத்துல நிற்பாங்க. அதே போல நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குதிகால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கால்சியம் அதிகமா இருக்கிற சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இப்படி இருக்கிறவங்க தாடாசனத்தை பயன்படுத்துவாங்க. கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணணும், உடலுடைய தொப்பையை குறைக்கணும், எடையை குறைக்கணும், ஒபிசிட்டி குறைக்கணும் அப்படின்னு சொன்னா சக்கராசனத்தை பயன்படுத்துவாங்க. அதே போல உடலினுடைய எடையை இன்னும் கொஞ்சம் குறைக்கணும்னா உட்கட்டாசனம் யூஸ் பண்ணுவாங்க. சில பேருக்கு வக்ராசனம். இந்த வக்ராசனம் எதுக்கு கேட்டீங்கன்னா கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உஷ்ட்ராசனம் கழுத்து வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முதுகுவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தனுராசனம். இப்படி ஆசனம் என்பது ஒவ்வொரு உறுப்புகளுக்கு நேரடியாக அந்த ஆசனத்தை செய்யும் பொழுது அந்த உறுப்புகளுக்கு ஆற்றலை கொடுத்து அந்த உறுப்பிலே இருக்கின்ற குறைகளை தீர்க்கின்ற ஒரு முறை ஆசனம். ஆனா இந்த குண்டலினி யோக உடற்பயிற்சி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, குண்டலினி என்பது உங்களுக்கு தெரியும். குண்டம் என்றால் அலினி, நெருப்பு. அலினி என்றால் பொதுவானது, ஆண் பெண் பேதமில்லாமல் உயிர் என்பது இருபாலருக்கும் பொதுவான ஒன்று. அப்போ இந்த உடற்பயிற்சி என்பது குண்டலினி யோக உடற்பயிற்சியா இருக்கிறதுனால இப்ப நம்ம உடற்பயிற்சி உறுப்புகளுக்கு மட்டும் கொடுக்கல, உயிருக்கே கொடுக்கணும். அப்போ எந்த ஒரு உடல்ல உயிர் ஓட்டம், காந்த ஓட்டம் சீராக இருக்கிறதோ, ஏன்னா உயிர் ஓட்டம் நன்றாக இருந்தால்தான் காந்த ஓட்டம் நல்லா இருக்கும். அப்போ அந்த உயிருடைய ஓட்டத்தை சீராக்குகின்ற ஒரு பயிற்சி தான் குண்டலினி யோக உடற்பயிற்சி. அப்போ நாம உயிருக்கே இந்த பயிற்சியை நம்ம கொடுத்துடுறோம். உயிர் ஆற்றலுக்கே இந்த பயிற்சி நம்ம கொடுக்கும் பொழுது அந்த உயிர் ஆற்றல் நல்லா இருந்தாதான் காந்த ஆற்றல் நல்லா இருக்கும். காந்த ஆற்றல் நன்றாக இருந்தால் உள்ளுறுப்புகள் சீராக இயங்கும். அப்போ இந்த யோகாசனத்துக்கும் உடற்பயிற்சிக்கும் இது ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் தானே தவிர மற்றபடி எல்லாமே ஒண்ணுதான். சரி, இப்ப ஏன் இந்த உடற்பயிற்சியை நான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி நமக்கு முன்னாடி இன்னைக்கு எழுகிறது.
நான் வந்து நல்லா தான் இருக்கேன், உடல் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர். அப்போ இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்கிறோம். நாம நிறைய விஷயத்தை நாம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு அதீத நம்பிக்கைன்னு சொல்லலாம், இல்ல இந்த ஓவர் கான்பிடன்ஸ் சொல்றோம் பாருங்க. அந்த மாதிரி நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, எங்க மன்றத்துக்கு கூட ஒரு அன்பர் ஒருத்தர் வந்தாரு, ஒரு புதிய அன்பர். மாதிரி வந்து இது என்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் மாஸ்டர் செக்கப்புங்க சார், இதை கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, இந்த ரிப்போர்ட் வச்சு தான் நாளைக்கு போய் டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு. அவருடைய செக்கப்லாம் எல்லாத்தையும் ரிப்போர்ட்லாம் பார்த்ததுல எல்லாமே வந்து அவருக்கு வந்து நார்மலா இருக்கு. அப்போ அவர்கிட்ட சொன்ன, உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் எல்லாமே நார்மலா இருக்குங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, உடல் ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு சொன்னோம். ரொம்ப தேங்க்ஸ் சார்னு கிளம்பினாரு. நாங்க கேட்ட அவர்கிட்ட, இந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்கேங்க, இந்த ஆரோக்கியத்தை நீங்க தக்க வச்சுக்கிறதுக்கு ஏன் வந்து நீங்க வந்து இங்க கிட்ட வந்து இந்த மனவளக்கலை மன்றத்துல நீங்க ஏன் சேரக்கூடாது, கொஞ்சம் சேரலாமே, இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமா அந்த ஆரோக்கியத்தை அப்படியே நீங்க வந்து கண்டினியூ பண்ணலாமே அப்படின்னு அவர்கிட்ட சொன்னோம். அவர் திருப்பி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. எனக்கு தான் உடம்புல ஒண்ணுமே இல்லை, ஆரோக்கியமா இருக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்களே, அதுக்கப்புறம் நான் எதுக்கு இந்த உங்ககிட்ட வந்து இந்த யோகா கத்துக்கணும், நான் எதுக்கு பயிற்சி செய்யணும் சார், ஏன்னா அது கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நம்ம வந்து மனவளக்கலை அறிமுகம் ஒன்று கொடுத்தோம். கொடுத்த உடனே அவரு என்ன பண்ணாரு, இல்லைங்க நான் ஆரோக்கியமா தானே இருக்கேன் அப்படின்னாரு. சரி ஓகேங்க, உங்க விருப்பம், நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா வந்து கம்பல்ஷன் இல்லை, நாங்க யாரையும் கட்டாயப்படுத்தல, உங்களுக்கு விருப்பம் இருந்தா இணையுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம். அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு, 3ல இருந்து 4 மாசம் இருக்கும் கிட்டத்தட்ட, ஒரு நாள் வெளியூர் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறோம். வரும்போது பார்த்தோன்னா வர வழியில அவருடைய படத்தை போட்டு அவர் வந்து வருந்துகிறோம், அவர் வந்து அகால மரணம் அடைந்தார் அப்படின்னு ஒரு டிஜிட்டல் பேனர் ஒன்று. 35 வயது அவருக்கு. அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிறவங்கிட்ட நிறுத்தி கேட்டேன் என்ன ஆச்சுன்னா, அவருக்கு வந்து நல்லா தானே இருந்தாரு, சடனா வந்து ஒரு மாரடைப்பு வந்துருச்சுங்க, அவர் வந்து இறந்து போயிட்டாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதை பாருங்களேன், இதுதான் இன்னைக்கு விஞ்ஞானம் ஆராய்ச்சி செய்கிறது. அதாவது ஒருத்தர் வந்து ஒரு உடல்ல ஒரு பிரச்சனை வரத்துக்கு முன்னாடி நல்லா இருக்கிறாரு, திடீர்னு வந்து அவர் உடல்ல வந்து ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அந்த மாற்றம் ஏற்பட்ட உடனே வந்து அவருக்கு வந்து தன் சுய நினைவை இழக்கிறாரு. மருத்துவமனையில போய் அவரை போய் செக் பண்றாங்க. அப்ப அந்த மருத்துவமனையில அவர் போய் செக் பண்ணி பார்த்தோம்னா அவருக்கு வந்து சில இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு. அப்போ இன்னைக்கு விஞ்ஞானம் இதைத்தான் ஆராய்ச்சி செய்கிறது. ஒருத்தருக்கு 10 மணிக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த 9:59 மணி வரைக்கும் இந்த செல்கள் நல்லா தானே இருந்தது அந்த உடல்ல. திடீர்னு இந்த செல் வந்து இப்படி ஒரு அந்த உடல்ல வந்து ஒரு ரத்தத்துல ஒரு மாற்றத்தை கொடுத்து இப்படி ஒரு நோயை இந்த உடலுக்கு உருவாக்க சொல்லி எங்கிருந்து யார் ஆணை பிறப்பிக்கிறார்கள், இந்த செல்லு இந்த சிக்னல் வந்து எங்கேருந்து இந்த செல்லுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு விஞ்ஞானம் ஆராய்ச்சி செய்கிறது. அப்ப அன்பர்களே, நமக்கெல்லாம் வந்து பொதுவாக மனிதர்களுக்கு எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை எந்த ரூபத்தில் யார் மூலமாக எப்படி வரும் என்பது நமக்கு தெரியாது. அப்ப நாம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த உடல் மேல ஒரு விழிப்புணர்வு அவசியம். அதைத்தான் மகரிஷி சொல்கிறார், உடல் நலத்தில் சுயநலமாக இரு. இந்த சுயநலம் என்பது உன்னுடைய உடல் நலத்தை தவிர வேறு எதிலையும் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு குரு பிரான் அவர்கள் சொல்கிறார்கள். இப்ப ஏன் மகரிஷி வந்து இந்த உடல் நலத்துல சுயநலமா இருன்னு சொல்றாரு அப்படின்னு கொஞ்சம் நம்ம இந்த ஆன்ம தூய்மை பெற 8 படிகள், அந்த 8 படிகள் அந்த 2வது படியிலேயே பாருங்க. முதல்ல சுவாசத்தை முறைப்படுத்துறோம். ஏன்னா சுவாசம் வந்து முக்கியம். சுவாசம் இருந்தாதான் பிராணன் இருக்கு. சுவாசம் இல்லைன்னா எல்லாமே நின்று போச்சு, ஒண்ணும் இல்லை. அப்போ அந்த சுவாசத்தை முறைப்படுத்தினாலே இந்த 2ஆம் நிலையாகிய உடல் சார்ந்த ஒரு விழிப்பு நிலை நமக்கு கிடைக்கிறது. அப்போ அந்த உடல் சார்ந்த விழிப்பு நிலை கிடைக்கும் பொழுது இந்த உடல் அப்படின்னு எடுத்தோம்னா, இப்ப நம்ம என்ன பண்ணலாம், அந்த விழிப்பு நிலைன்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் நம்ம உடலுக்கு உள்ள போய் நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ நம்ம கடந்த வகுப்புல கூட பார்த்தோம்,
இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை பொருட்களுக்கும் ஒரு தத்துவம் இருக்கிறது. அதனால் அந்த ஒரு தத்துவத்தை நேரடியாக நம்ம சொல்லிவிடலாம். ஆனால் மனிதர்களுக்கு மட்டும் 96 தத்துவங்கள் இருக்கிறது. அதனால்தான் நம்ம ஒரு தத்துவத்தோட நம்ம மனிதரை நிறுத்த முடியல அப்படின்னு நம்ம கடந்த ஒரு இதுல பார்த்தோம். இந்த சுவாசத்தை முறைப்படுத்துதல்ல அந்த 96 தத்துவங்கள் பார்த்தோம் இல்லையா? அந்த 96 தத்துவத்துல 31 தத்துவங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 31 தத்துவம் தான் நம்ம வாழ்க்கையில விதியாக வருகிறது. அந்த 31 தத்துவங்கள்ல தான் நம் உடல்ல, இந்த உடல் மனம் உயிரிலே கர்மவினை பதிவுகள் அடங்கி இருக்கிறது. அந்த 31 தத்துவங்கள் எதுன்னு சொல்லும் பொழுது தச வாயுக்கள். முதல்ல இந்த தச வாயுக்கள் என்று நம்ம சொல்லுகின்ற பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன், நாகன், கூர்மன், கிருக்கிரன், தேவதத்தன், தனஞ்சயன். அதே போல தச நாடிகள் இடகலை, பிங்கலை, சுழுமுனை, சிகுவை, புருடன், காந்தாரி, அத்தி, அலம்புடை, சங்கினி, குகு. தச வாயுக்கள், தச நாடிகள். அப்ப எவ்வளவு? 10 10 20 ஆயிடுச்சு. அடுத்ததாக பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் 25. ஆதாரங்கள்ல 6 ஆதாரங்கள்: மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுப்தி. அவ்வளவுதான். இந்த 31 தத்துவங்கள் தான் நம்முடைய தினசரி வாழ்க்கையை தீர்மானம் செய்கிறது. இந்த 31 தத்துவங்கள் ஒன்று சேர்ந்துதான் இந்த உயிரை இயக்குகிறது. அந்த உயிர் இயங்கும் பொழுது அதுதான் நம்ம மனமாக, அதுக்கப்புறம் படற்கை நிலையில மனமாக நம்ம அது புலன்கள் வழியாக அதை செலவு செய்யும் பொழுது நாம அதை அனுபவிக்கும் பொழுது அதை மனமாக உணர்கிறோம். இப்போ இந்த 31 தத்துவங்கள் ரெண்டாக பிரியும். தச நாடிகள், பஞ்சபூதங்கள், 6 ஆதாரங்கள். இந்த 21 ஒரு பகுதியா இருக்கும். தச வாயுக்கள் தனியா இருக்கும். இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தச நாடிகள், பஞ்சபூதங்கள், இந்த 6 ஆதாரங்கள், இந்த 21 சேர்ந்து மெயினா இருக்கிற இந்த தச பிராணன், அந்த தச பிராணனுக்கு ஆற்றலை கொடுக்கும். அந்த தச பிராணன் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இந்த உடல் மனம் உயிரை இயக்கும். ரைட். இப்போ இந்த 21 10 இந்த ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து இதுக்கும் உடற்பயிற்சிக்கும் என்ன சம்பந்தம்? நான் ஏன் உடற்பயிற்சி செய்யணும்? நான் ஏன் ஆசனம் செய்யணும்? இதுக்கு என்ன சம்பந்தம்? நான் உடற்பயிற்சி செய்துட்டேன்னா இந்த 96 தத்துவங்கள்ல இந்த 31 தத்துவங்கள்ல நான் இயக்குறேன்னு சொல்றமே எப்படி? ஏன்னா மகரிஷியினுடைய ஒரு கான்செப்ட் என்ன? சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். இதான் மகரிஷியினுடைய ஒரு கான்செப்ட். இப்ப நம்ம அந்த வகையில பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த உடம்புல உயிர் இயங்குகிறது. இந்த உயிர் ஆற்றல் மையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடல்ல 108 இடங்கள்ல இந்த உயிர் ஆற்றல் மையங்கள் இருக்கிறது. இந்த 108 மையங்களை தான் எனர்ஜி சப்ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துவத்துல. இந்த 108 மையத்தை வச்சு வந்ததுதான் வர்மக்கலை, அக்கு பிரஷர், அக்கு பஞ்சர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அந்த 108 ஆதாரங்களை வைத்துத்தான் வந்தது. மனித உடல்ல கிட்டத்தட்ட சித்தர்களுடைய கூற்றுப்படி 8000 ஆற்றல் மையங்கள் இருக்கிறதாக சொல்லப்பட்டது முதல்ல. ஆனா உயிரோடு நேரடி தொடர்பினை உடைய மையங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 108 மையங்களை மட்டும்தான் சொல்கிறோம். இந்த 108 மையங்கள் இருக்கு இல்லையா? இந்த 108 மையங்களும் நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா ஒற்றை ஆற்றல் மையங்கள், இரட்டை ஆற்றல் மையங்கள் என்று 2 வகைகளிலே இதை சொல்வார்கள். ஒற்றை மையங்களாக நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 42 மையங்கள் இருக்கிறது. இரட்டை ஆற்றல் மையங்கள்
அப்படின்னு சொல்லும்போது அது வந்து 66 இடத்துல நம்ம உடம்பத்துல இருக்கிறது. இந்த 108 ஆற்றல் மையங்கள் எப்படி இந்த தச பிராணனுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கிறது இல்லையா, அந்த ஆதரவு எப்படி கொடுக்கிறதுங்கிறத இப்ப நம்ம வந்து விளக்கமா நம்ம பார்த்துடலாம். இந்த 108 ஆற்றல் மையங்களை தான் நாம வந்து இது அக்கு பிரஷர் பாயிண்ட்னு சொல்லலாம், அக்கு பஞ்சர் பாயிண்ட்னு சொல்லலாம், வர்ம புள்ளிகள்னு சொல்லலாம், வர்ம ஆற்றல் மையங்கள் சொல்லலாம், உயிர் ஆற்றல் மையங்கள்னு சொல்லலாம். நம்ம எந்த வகையினாலும் நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ பஞ்சபூதங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூதங்கள்ல பார்த்தீங்கன்னா இப்ப மனித உடல்ல இந்த பஞ்சபூதங்கள் வந்து எப்படி மனித உடல்ல வந்து பஞ்சபூதங்கள் வந்து அந்த ஹோலிஸ்டிக் ப்ரொபோர்ஷனேட்ல வந்து சேரும் பொழுது உயிர் உருவாகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இப்ப இந்த உயிர் உருவாயிடுச்சு இல்லையா, இந்த உயிர்ல இந்த பஞ்சபூதங்களுடைய அந்த ஹோலிஸ்டிக் ப்ரொபோர்ஷனேட்ல இந்த 108 ஆற்றல் மையங்கள் எப்படி பிரிகிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நம்ம உடல்ல வந்து நிலம் என்பது பருவுடல், நீர் என்பது ரத்தம், நெருப்பு என்பது உஷ்ணம், காற்று என்பது பிராணன், ஆகாயம் என்பது உயிர். இதுதான். இதுல இந்த நிலம் மையமாக 36 புள்ளிகளும், நீர் மையமாக 15 புள்ளிகளும், நெருப்பு மையமாக 32 புள்ளிகளும், காற்று மையமாக 13 புள்ளிகளும், ஆகாய மையமாக 12 புள்ளிகளும், ஆக மொத்தம் 108 இந்த ஆற்றல் மையங்கள் நம்ம உடம்புல இருக்கு இல்லையா, உச்சிலிருந்து பாதம் வரைக்கும். இது வந்து இந்த பஞ்சபூதங்கள்ல இப்படித்தான் வந்து இந்த பஞ்சபூதங்களாக நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயமாக இது வந்து பிரிகிறது. சரி, இப்போ பஞ்சபூதத்தை பார்த்துட்டோம். இந்த 108 மையங்கள் நாம சொல்றோம் இல்லையா, இந்த 108 மையங்களே தலையிலிருந்து கழுத்து வரைக்கும் 25 மையங்கள், கழுத்திலிருந்து தொப்புள் வரைக்கும் 45 ஆற்றல் மையங்கள், தொப்புள்ள பார்த்தீங்கன்னா 9 மையங்கள். அடுத்ததாக வந்து நம்முடைய தோள்பட்டை, கை இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 14 மையங்கள். அதுக்கப்புறம் இடுப்பிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் 15 மையங்கள். அப்போ இந்த உச்சிலிருந்து பாதம் வரைக்கும் இந்த 108 மையங்கள் இப்படித்தான் இருக்குது. இந்த 108 மையங்கள் பஞ்சபூதத்துல இப்படி பிரிக்கிறது. சரி, பஞ்சபூதத்தில் இப்படி பிரியுது இல்லையா, அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 ஆதாரங்கள் சொல்றோம் நம்ம. இந்த 6 ஆதாரங்கள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னா. இதுல சகசாதாரத்தை இதுல சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா ஆக்னா வந்து ஜீவாத்மா அப்படின்னு சொன்னா சகசாதாரம் என்பது பரமாத்மாவோடு இணைந்தது. அப்ப இந்த ஜீவனோடு தொடர்புடைய மையங்கள் வரைக்கும் தான் சித்தர்கள் வந்து அந்த கணக்குல எடுத்துக்கிட்டாங்க. இப்ப அந்த வகையில பார்க்கும் பொழுது மூலாதாரம் 3 ஆற்றல் மையங்கள், சுவாதிஷ்டானம் 7 ஆற்றல் மையங்கள், மணிப்பூரகம் 10 ஆற்றல் மையங்கள், அநாகதம் அநாகதத்திலே பார்க்கும்போது 3, 7, 10 அநாகதத்திலே வந்து 41 ஆற்றல் மையங்கள், விசுப்தியில வந்து 15 ஆற்றல் மையங்கள், ஆக்கினியில வந்து 32 ஆற்றல் மையங்கள். அப்ப ஆக மொத்தம் வந்து 108 ஆற்றல் மையங்கள் வந்துருச்சு. அப்போ இந்த 6 ஆதாரங்கள் இந்த 108 ஆற்றல் மையத்தோடு இப்படி தொடர்பு கொண்டு இந்த 108 ஆற்றல் மையங்களுக்கும் பிரம்மரந்தரம் என்று சொல்லுகின்ற அந்த பிரம்மரந்தரத்தை திறக்கின்ற பொழுது அதன் வழியாக வான்காந்தம் உயிர்காந்த ஆற்றலாக மாற்றம் பெறுகிறது. சரிங்களா? சோ இப்ப நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், இப்போ பஞ்ச பூதங்களுடைய மையங்கள் பார்த்துட்டோம், அதே போல ஆதாரங்களுடைய மையங்கள் பார்த்துட்டோம். சரி, இப்போ இந்த நாடிகளுடைய மையங்கள் இருக்கு இல்லையா, அடுத்தது இப்போ இந்த 21ல 5 பூதங்கள் 6 ஆதாரங்கள் பார்த்துட்டோம், 11. அடுத்ததாக இந்த இடகலை, பிங்கலை, சுழுமுனை, சிகுவை, புருடன், காந்தாரி, அத்தி, அலம்புடை, சங்குனி, குகுன்னு சொல்ற இந்த 10
நாடிகள். இந்த 10 நாடிகளுக்கு 2 துணை நாடிகள் இருக்கிறது. அதுக்கு பேர் பைசினி விசுவோதரை நாடி அப்படின்னு பேர். அப்ப இந்த 12 நாடிகளும் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாடியும் 8 ஆற்றல் மையங்களோடு தொடர்பினை உடையது. அப்ப 12 × 8 96. இந்த 96 இல்லாம இன்னும் 12 இருக்கிறது. அந்த 12 தான் இந்த 96க்கு ஆற்றலையே கொடுக்கும். அந்த 96 பாயிண்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, 12 நாடிகள் 10 + 2 துணை நாடிகள் 12 நாடிகள். ஒரு நாடிக்கு 8 ஆற்றல் மையம். இந்த 12 × 8 96. இதைத்தான் நாம என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா, தொடு வர்ம ஆற்றல் மையங்கள் அப்படின்னு சொல்றோம். அக்யூப்ரெஷர்ல இதே தான், அக்குபஞ்சர்ல இதே தான். அதே போல இந்த 96 ஆற்றல் மையங்களுக்கும் படுவர்ம ஆற்றல் மையங்கள் இருக்குது. இந்த 12ங்கிறது படுவர்ம ஆற்றல் மையங்கள், 96ங்கிறது தொடுவர்ம ஆற்றல் மையங்கள். இந்த படுவர்ம ஆற்றல் மையம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அதுல இந்த 12ம் சேர்ந்து ஒவ்வொரு 8 சேனலுக்கும் ஆற்றலை கொடுக்கும். அப்படிதான் கொடுக்கிறது. அப்படி கொடுக்கும் பொழுது இந்த 12ன்னு சொல்ற பாருங்க, இந்த 12 தான் நம்ம என்னன்னு சொல்ற கேட்டீங்கன்னா, உயிர் அடங்குகின்ற இடங்கள் அப்படின்னு நம்ம அதை சொல்றோம். அதுல குறிப்பாக 10 உயிர் அடங்குகின்ற இடங்கள் நம்ம உடம்புல இருக்கிறது. அப்ப 96 ஒரு 10 106. 2 இந்த பைசினி விசுவோதரைங்கிற நாடிகள் இந்த 106க்கு துணை நிற்கும். அப்போ 108. அதுதான் பார்த்தாச்சு. இப்ப பாருங்க, நான் இந்த 21ல 10 நாடிகளுக்கு எப்படி இந்த 108 ஆற்றல் மையங்கள் எதனோட தொடர்புல இருக்கு, பஞ்சபூதங்கள் எதனோட தொடர்புல இருக்கு, 6 ஆதாரங்கள் எதனோட தொடர்புல இருக்கு. இப்போ இந்த 21 பாத்தீங்கன்னா, இந்த உச்சிலிருந்து பாதம் வரைக்கும் நம்ம சொன்ன இந்த 108 ஆற்றல் மையங்களோடு தொடர்பினை இருக்கிறது. ரைட். இப்போ இந்த 21 சேர்ந்து தான் அந்த தசவாயுக்கள் தச பிராணனுக்கு இப்ப என்ன பண்ண போகுதுன்னா ஆற்றலை கொடுக்க போகிறது. அப்படி கொடுக்கும் பொழுது அந்த உடல்ல எந்த இடத்துல எந்தெந்த குறைபாடுகள் இருக்கிறதோ, அந்த உடல்ல எந்த இடத்துல அவரவர்களுடைய கர்ம வினை பதிவுகள் இருக்கிறதோ, அதுக்கு ஏத்த மாதிரி அந்த உடல்ல இந்த தச பிராணன் 10 பிராணன் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, உடலிலே நோயை உண்டாக்குகிறது. அப்ப அந்த நோயின் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏற்கனவே நம்ம கருமையத்திலேயே பதிவான நோய்கள். இப்ப அந்த நோய்களை நம்ம என்ன பண்றோம், இது எப்போ வரும் நமக்கு தெரியாது. இன்னைக்கு நல்லா இருப்போம், அடுத்த க்ஷண நேரம் என்ன வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ இது இறைவனுடைய ரகசியம் அல்லது ஆன்ம ரகசியம் அல்லன்னா கருமையத்தினுடைய ரகசியம். அதனால்தான் மகரிஷி இந்த கருமையத்தை தெய்வீக நீதி பெட்டி அப்படின்னு சொல்றார். அப்போ தெய்வீகம் நீதி என்பது அது தவறாது. தன்னுடைய நீதியை எந்த நேரத்துல எதை கொடுக்கணுமோ அது கொடுத்துரும். ஏன்னா இது ஏற்கனவே எழுதப்பட்ட ஒன்று. அதை திருப்பி படைக்கப்பட்ட ஒன்றை மாற்ற முடியாது, திருப்பி எடுக்க முடியாது. ஆனால் அதனுடைய என்ன இருக்கிறது என்பதையும், அது எனக்கு என்ன செய்யும் என்பதையும், அதனுடைய தாக்குதலை எப்படி குறைத்துக் கொள்வது, எப்படி தப்பிப்பது என்பதுதான் நம்ம வழி பார்க்கணும். அப்படி அந்த வழின்னு ஒண்ணு நாம பார்க்கும் பொழுது அதைத்தான் சொல்லுவாங்க ஜோதிடத்திலே, அதுதான் வானியல் ஜோதிடத்திலே அதுதான் சொல்லுவாங்க. ஜாதகம் பார்ப்பது என்பது உன்னுடைய விதி என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே. அப்போ அந்த இடத்துல பரிகாரம் என்பது கூட உனக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு 5% ஒரு பலனை கொடுக்கலாம். நீங்கள் பார்ப்பது உங்களுடைய விதி என்ன என்பதை தெரிந்து கொள்வது மட்டுமே. அப்ப என்னுடைய விதி என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்னுடைய மதியால அந்த விதியை வெல்வது, அதுதான் வானியல் ஜோதிடம். ஆனால் அந்த விதி என்ன, எந்த ரூபத்திலே வரும்,
இந்த 108 ஆற்றல் மையங்களிலே எந்த இடத்திலிருந்து எந்த நேரத்திலே கிளம்பும் என்று அதை கணிக்கிறார்கள் பாருங்க. அந்த கணிப்பவர்கள் உண்மையானவர்களாகவும் உண்மையாகவே அது ஒரு தெய்வீகமான ஒரு தொழிலாக செய்தால் அது உண்மையாக கணிக்க முடியும். அப்போ இந்த 108 ஆற்றல் மையங்கள்ல நம்முடைய கரு மையத்துல எந்த இடத்துல அது உடல் நோயாக பதிந்திருக்கிறது என்பது ஆன்ம ரகசியம். அது நமக்கு தெரியாது. அது வெளிப்படும் பொழுதுதான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த உடற்பயிற்சியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உடற்பயிற்சியை நாம் செய்யும் பொழுது, எந்த உடற்பயிற்சி? மகரிஷி அவர்களுடைய குண்டலினி யோக உடற்பயிற்சியை நாம் செய்யும் பொழுது அந்த 108 ஆற்றல் மையங்களையும் நாம் என்ன பண்றோம்னா இயக்குகிறோம். அது எப்படி இயக்குறோம் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ இந்த தச வாயுக்கள்ல இந்த தச பிராணன்கள்ல இது இப்ப நமக்கு நோய்களாக வெளிப்படும். அப்படி வெளிப்படும் போது எப்படி வெளிப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த ஒரு கேள்வி வரும். அந்த வெளிப்படுறது தான் முக்குற்றங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உடல்ல இதுல மாற்றம் ஏற்றம் இறக்கம் ஏற்படும் பொழுது முக்குற்றம் நிகழும் என்று சொல்கிறது மருத்துவத்துல. அப்ப அந்த முக்குற்றம்னா என்ன? வாதம், பித்தம், கபம். ஒரு உடல்ல பாருங்க, ஒரு நோய் வந்துருச்சுன்னா ஒண்ணு வாதம் சம்பந்தப்பட்ட நோயா இருக்கணும், இல்லைன்னா பித்தம் சம்பந்தப்பட்ட நோயா இருக்கணும், இல்லைன்னா கபம் சம்பந்தப்பட்ட நோயா இருக்கணும். மூணுத்துல ஏதோ ஒண்ணுதான் இருக்க போகுது. இந்த மூணு தாண்டி நமக்கு நோய் என்பது என்ற ஒன்று நமக்கு வராது. சரி, இப்போ அதே 108 இந்த மையங்கள் இந்த வாதம், பித்தம், கபத்துல எப்படி தொடர்புடையது? அதை பார்த்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் நமக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறதுக்கு. இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வாதம் சார்ந்தது, பித்தம் சார்ந்தது, கபம் சார்ந்தது, அப்படி பிரிக்கலாம். வாதம் சார்ந்த ஆற்றல் மையங்கள் 64, பித்தம் சார்ந்த ஆற்றல் மையங்கள் 26, கபம் சார்ந்த ஆற்றல் மையங்கள் 6, வாதத்தினுடைய துணை ஆற்றல் மையங்கள் 4, பித்தத்தினுடைய துணை ஆற்றல் மையங்கள் 5, கபத்தினுடைய துணை ஆற்றல் மையங்கள் 3. இப்ப பாருங்க, இது மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா கூட்டுத்தொகை அதே 108 வந்துடும். இப்ப பாருங்க, ஒரு உடல்ல நோயின்னு வருது அப்படின்னு சொன்னா அது ஒன்று வாதமாகவோ பித்தமாகவோ கபமாகவோ வெளிப்படும். அந்த மூன்றும் நம்ம உடம்புல இந்த மாதிரி இந்தந்த ஆற்றல் மையங்கள்ல பிரிஞ்சிருக்கு. அப்படி பிரியும் பொழுது அவரவர்களுடைய கர்மவினை பதிவுகளின்படி அது வாத நோயா, பித்த நோயா, கப நோயா, அதை வெளிப்படுத்தும். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது இந்த 108 மையத்திலிருந்து எந்த ஆற்றல் மையத்திலிருந்து அந்த நோய் வலியில் ஆரம்பித்து நோயாக மாறுகிறதோ அதை சார்ந்த மரணங்கள் தான் நம்ம வாழ்க்கையில நமக்கு நடக்கும். அன்பர்களே, இப்ப நீங்க இதுல பாருங்களேன். இப்ப இந்த முதல் நம்ம ஒரு அரை மணி நேரம் இந்த அவுட்லைனா இப்ப நம்ம பார்த்திருக்கோம். சரி, இதுக்கும் இப்ப நம்ம இவ்வளவு தூரம் பேசியிருக்கோமே, இதுக்கும் மகரிஷி அவர்களுடைய உடற்பயிற்சிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத நாம கொஞ்சம் பார்க்கணும். இப்போ அந்த சம்பந்தத்தை பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் ரொம்பவே உண்மையிலேயே மகரிஷியினுடைய உடற்பயிற்சி எந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்தது, உலகத்திலேயே ஒரு தலை சிறந்த ஒரு உடற்பயிற்சி எது அப்படின்னு நம்ம ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம். இப்ப நம்ம இது அத்தனையும் பார்த்துட்டோம். உச்சிலிருந்து பாதம் வரைக்கும் எப்படி இருக்கு, வாதம் பித்தம் கபத்துல எப்படி இருக்கு, பஞ்சபூதங்கள்ல எப்படி இருக்கு, ஆதாரங்கள்ல எப்படி இருக்கு, நாடிகள்ல எப்படி இருக்கு பார்த்தாச்சு. இவ அத்தனையும் சேர்ந்து தான் ஒரு பிராணனை இயக்கும் பொழுது, ஒரு பிராணனை இயக்கும் பொழுது அந்த பிராணத்துல முக்குற்றங்கள் எப்படி வருதுன்றத நம்ம இப்போ பார்த்துட்டோம். ரைட், இப்போ இதுக்கும் நம்ம உடற்பயிற்சிக்கும் என்ன சம்பந்தம் ஒரு கேள்வி நமக்கு வந்துடும். இப்ப அதுக்கு தான விடை பாருங்க. இப்ப திரும்ப திரும்ப இந்த 108 ஆற்றல் மையங்களை நாம பார்த்தோம் இல்லையா? இந்த 108 ஆற்றல் மையங்கள்ல மகரிஷி அவர்களுடைய உடற்பயிற்சி இப்ப நமக்கு தெரியும். கைப்பயிற்சி, கால் பயிற்சி, நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி கபாலபதி, மகராசனம் பாகம் 1, 2,
உடலை தேய்த்து விடுதல் மசாஜ், 14 புள்ளி அக்யூப்ரெஷர் பயிற்சி, உடல் தளர்த்தல் கடைசியில. இந்த 8 உடற்பயிற்சிகள் இருக்கு இல்லையா? இந்த உடற்பயிற்சிகளுக்கு உள்ள கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி செய்து பார்த்தா ஒரு பெரிய ஒரு வியப்பு நமக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கைப்பயிற்சியில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 9 ஆற்றல் மையங்கள் இயக்கம் பெறும் கைப்பயிற்சியில. கால் பயிற்சியில 12 ஆற்றல் மையங்கள் இயக்கம் பெறும். நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சியில 8 ஆற்றல் மையங்கள் இயக்கம் பெறும். கண் பயிற்சியில 5 ஆற்றல் மையங்கள் இயக்கம் பெறும். கபாலபதியில 1 ஆற்றல் மையம் இயக்கம் பெறும். மகராசனம் பாகம் 1ல 12 ஆற்றல் மையங்கள் இயக்கம் பெறும். மகராசனம் பாகம் 2ல 25 ஆற்றல் மையங்கள் இயக்கம் பெறும். உடலை தேய்த்து விடுதல் மசாஜ் பயிற்சியில 30 ஆற்றல் மையங்கள் இயக்கம் பெறும். 14 புள்ளி அக்குப்ரெஷர் பயிற்சியில 6 ஆற்றல் மையங்கள் இயக்கம் பெறும். இப்ப பாருங்க, இதெல்லாம் நம்ம எந்த 108 ஆற்றல் மையங்களை பேசிக்கிட்டு இருந்தோமோ, அந்த 108 ஆற்றல் மையங்களும் மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த உடற்பயிற்சிகளுக்கு உள்ள இப்படித்தான் பிரிந்திருக்கிறது. அப்போ இன்னைக்கு நான் உடற்பயிற்சி செய்துட்டேன் அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணிடுறேன்? என் உடல்ல இருக்கிற இந்த 108 ஆற்றல் மையங்களை நான் இயக்கிட்டேன். அப்ப நான் என்னுடைய உடலில் இருக்கிற இந்த 108 ஆற்றல் மையங்களை இயக்கிவிட்டால், மகரிஷியினுடைய உடற்பயிற்சியை செய்து விட்டால், அப்ப நான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானே ஒரு வர்மானியர் தான், வர்மக்கலை தெரிந்தவர் தான் நானே. அதனால தான் உடற்பயிற்சிக்கு நம்ம இவ்வளவு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படி காரணம் இதுதான். இன்னொரு விஷயம் பாருங்களேன், இப்போ இந்த 108 ஆற்றல் மையங்களை சொன்னோம். இந்த 108 ஆற்றல் மையங்கள்ல 10 இடத்துல அப்படி ஒரு தட்டினாலே ஒரு உயிர் உடலை விட்டு பிரிகின்ற அளவுல இருக்கிற இடங்கள் இருக்கு. அதைத்தான் நம்ம சொன்ன உயிர் அடங்கல், உயிர் அடங்குகின்ற இடங்கள் அப்படின்னு சொன்னோம். அதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான பகுதி, நுட்பமான பகுதி. அந்த இடத்தெல்லாம் அந்த ஒரு வர்மக்கலை தெரிந்த குரு கூட ஒரு 12 வருடம் தன்னிடம் சீடராக இருக்கின்ற ஒரு சீடருக்கு மட்டும்தான் அந்த உயிர் அடங்குகின்ற ரகசியங்களை அவர் சொல்லிக் கொடுப்பார். ஏன் அப்படி ஒரு கட்டளை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை ஒரு சீடர் தவறாக பயன்படுத்தக்கூடாது. அந்த ஒரு காரணம் ஒரு குருவுக்கு அந்த பயம் இருக்கு. ஏன்னா இது சமுதாயத்துக்கு ஒரு நன்மை பயக்கணும், மக்களுக்கு ஒரு சன்மை பயக்கணும், ஒரு நோயற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். அவரவர் கர்மவினை பதிவுகளிலிருந்து தன்னைத்தானே திருத்திக் கொண்டு அதிலிருந்து விடுபடுவதற்கோ தப்பித்துக் கொள்வதற்கோ தாக்குதலை குறைத்துக் கொள்வதற்கோ ஒரு வழிவகை செய்யணும் என்பதுதான் சித்தர்களுடைய எண்ணம். அப்ப அந்த வழியில நடமாடும் சித்தராக வாழ்ந்த வேதாத்திரி மகரிஷி அவர்கள், நம்முடைய ஆசான் அவர்கள், குரு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த வர்மக்கலை சொல்லிக் கொடுக்கின்ற குரு அந்த உயிரடங்கல் பற்றி அந்த ரகசியத்தை குறிப்பிட்ட காலம் கழிச்சு சொல்லி கொடுக்கிறத ஒரு மனவளக்கலையில் இருக்கிற எல்லா அன்பர்களுக்கும் குரு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, நம்மீது ஒரு அதீதமான ஒரு அபாரமான ஒரு நம்பிக்கையை வைத்து அவர் என்ன பண்றாருன்னா, அந்த 10 உயிர் அடங்கலையும் தன்னுடைய உடற்பயிற்சிக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். அப்போ நம்ம பேர்ல மகரிஷி எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா, இந்த சமுதாயத்துக்கு தன்னால் இயன்ற ஒரு உதவியை செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒரு தனி மனிதனுடைய அமைதியை கெடுவதற்கு காரணமே அவன் உடல் சார்ந்த பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கிறது. நம்ம போன வகுப்புல பார்த்தோம் இல்லையா, 80% பதிவுகள் கர்மவினை பதிவுகள் உடல் சார்ந்த பதிவுகளாகவும் 20% பதிவுகள் மனம் சார்ந்த பதிவுகளாக இருக்கு இல்லையா. அப்போ எதை நம்ம அட்டாக் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த உடலை தான். அப்ப இந்த உடல் சார்ந்த கர்மவினை பதிவுகளை நம்ம முதல்ல அதை தட்டணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் மனவளக்கலையில மகரிஷி உள்ள நுழைஞ்ச உடனே நமக்கு எதை கொடுக்கிறாரு? உடற்பயிற்சியை நமக்கு கொடுத்தார். அப்போ
இந்த உடற்பயிற்சியை நம்ம செய்யறோம். இந்த 108 ஆற்றல் மையங்களை இயக்குறோம். இந்த 10 உயிர் அடங்கல் இருக்கு பாருங்க. ஒரு சுயநினைவை இழந்த ஒரு மனிதர் ஒரு மயக்க போட்டு விழுந்துட்டாலோ, இல்ல எங்கேயாவது வழுக்கி விழுந்துட்டாலோ, ஒரு தற்செயலாவோ ஒரு எதிர்பாராத விதமா ஒரு விபத்து ஏற்பட்டாலோ, இல்ல யாராவது ஒரு மனிதரை தாக்கினாலோ, ஒரு ஆயுதத்தை வச்சுட்டு தாக்கினாலோ, அப்ப என்ன நடக்கும்? அவர் சுயநினைவை இழந்து விழுந்துருவார். அந்த சுயநினைவை இழந்த ஒரு மனிதரை இந்த உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் இருக்கின்ற நம்ம உடல்ல 10 இடத்துல உயிர் அடங்குகின்ற இடங்கள் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளங்கால் வெள்ளை அடங்கல், சுண்டிகை அடங்கல், விருத்தி அடங்கல், கொம்பேரி அடங்கல், மண்ணை அடங்கல், பிறைதாரை அடங்கல், உருவ அடங்கல், அண்ணான் அடங்கல். இப்படி அந்த அடங்கல் பேரே சொல்லிட்டு பாருங்க. பொற்சை அடங்கல், இப்படி அந்த அடங்கல் பேரே சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த 10 அடங்கல் இருக்கு பாருங்க. இந்த அடங்கல் சொன்னா உயிர் அடங்குகின்ற இடம். அப்ப உயிர் அந்த இடத்துல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த 10 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல உயிர் ஸ்ட்ரக் ஆயிரும். அப்போ இந்த வர்மக்கலை தெரிந்த ஒருத்தர் என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா, இந்த உயிர் அடங்குகின்ற 10 இடத்துல ஒரு அழுத்தத்தை கொடுப்பார். அந்த உயிர் இடத்தெல்லாம் அந்த அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது இவர் என்ன பண்ணுவார் கேட்டீங்கன்னா, சுயநினைவுக்கு டக்குன்னு திருப்பி வந்துடுவார். அததான் சொல்லுவாங்க வர்மத்துல, மரணத்தினுடைய விளிம்பில் இருக்கின்ற ஒரு மனிதரை புனர்ஜென்மம் அளித்து மீண்டும் உயிர்ப்பித்து செய்கின்ற ஒரு இடங்கள் தான் உயிர் அடங்கல் இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வர்மத்துல. அவ்வளவு ஒரு அற்புதம். இப்ப இதுக்கும் நம்ம உடற்பயிற்சிக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நமக்கு. மகரிஷி பாருங்க, ரொம்ப டெக்னிக்கா அந்த 10 உயிரிடங்களையும் நம்மளுடைய பயிற்சிகள்ல, கை பயிற்சியில ஒரு உயிரிடங்கள், கால் பயிற்சியில 5 உயிரிடங்கள், நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சியில ஒரு உயிரிடங்கள், உடலை தேய்த்து விடுதல் மசாஜ் பயிற்சியில 3 உயிரிடங்கள். பாருங்க, கை பயிற்சியில 1, கால் பயிற்சியில 5, நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சியில 1, உடலை தேய்த்து விடுதல் மசாஜ் பயிற்சியில 3. பாத்தீங்கன்னா இந்த 10 உயிரடங்கல்களும் இந்த உடற்பயிற்சிக்கு உள்ளேயே கொடுத்திருக்கிறார். இப்ப சொல்லுங்க, நான் உடற்பயிற்சி தினமும் செய்யணுமா வேண்டாமா? இப்போ அதற்கான விடையை நம்ம அவங்களுடைய மனசாட்சி கிட்ட தான் நாம அந்த விடையை நாம விட்டுடணும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் 25 வருஷத்துக்கு முன்னாடியே பயிற்சி எடுத்தேன் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, 24 வருஷமா டச் விட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன தெரியுது? ஒரு குரு நம்மை பிடித்தும் அந்த குருவனுடைய பிடியை விட நம்முடைய முயற்சி இல்லாததுனால கர்மா என்ன பண்ணுது? தன்னுடைய பதிவை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அந்த வாதம் சார்ந்து, பித்தம் சார்ந்து, கபம் சார்ந்து தன்னுடைய பதிவை அது முயற்சி செய்து அதில் அது வெற்றி பெறுவதற்காக என்ன பண்ணுது? தன்னுடைய அழுத்தத்தை அதிகமாக கொடுக்கிறது. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது? குருவை பிடித்தால் கூட அந்த இடத்திலே நம்மால் கர்மாவினுடைய கர்மவினை பதிவுகளுடைய அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால நாம் அந்த இடத்துல தோத்து போயிரும். இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்பும் அதே தான் சொல்றோம். 1 மணி நேரம் நமக்குன்னு ஒதுக்கணும். எதுக்கு நமக்குன்னு ஒதுக்கணும்? 30 நிமிடம் தியானம், ஒரு 20 நிமிடம் தியானம் போறோம், 30 நிமிடம் உடற்பயிற்சி, 10 நிமிடம் காயகல்பம் 2 வேளை. அப்போ 1 மணி நேரம் நாம நமக்குன்னு ஒதுக்கணும்னா அன்னைக்கு மிச்சம் இருக்கிற 23 மணி நேரங்கள் நமக்கு வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக நமக்கு அமையும். நண்பர்களே, எனவே இந்த ஆன்மா தூய்மை பெறுவதற்கு 2வது படி, இந்த 2வது படி உடற்பயிற்சி ஆசனம். அதை நாம இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். ஏன் நான் உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறதே நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ இந்த கர்மவினைன்னு சொல்றமே, அப்போ
வாட் இஸ் தி சிம்பிள் ஆஃப் கர்மா அப்படின்னு பார்த்தா நிறைய பேருக்கு விட தெரியாது. ஆனா அதையே மகரிஷி தான் விளக்குகிறார், நமக்கு ரொம்ப எளிமையாக விளக்குகிறார். உனக்கு கர்ம வினை பதிவு இருக்குன்னு தெரியணுமாப்பா? ஆமாங்க சுவாமி அப்படின்னு கேட்டா, உடலிலே நோய், உள்ளத்திலே கலங்கம், மனதிலே குழப்பம், வாழ்க்கையிலே சிக்கல், இந்த 4 இருக்கா? இருக்கு. அப்போ உங்ககிட்ட பதிவு இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த 4ல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட நம்ம பதிவுல சிக்கிறோம். ஆனா பாருங்க, இன்றைக்கு மக்கள்ல எல்லார்கிட்டயுமே இந்த 4மே இருக்கு. உடல்ல நோய் இருக்கு, உள்ளத்துல கலங்கம் இருக்கு, மனசுல குழப்பம் இருக்கு, வாழ்க்கையில சிக்கல் இருக்கு. அப்ப 4மே நம்ம கிட்ட இருக்கிறது. அப்ப இந்த 4மே எதுக்கு? பதிவினுடைய அடையாளங்கள், வினைப்பதிவின் அடையாளங்கள், the symbol of sin சொல்லுவாங்க. அப்போ அதனுடைய அடையாளம் நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அது நான் இன்னைக்கு நல்லா இருக்கனே அப்படின்னு சொல்ல முடியாது. அது என்னைக்கு எழுச்சி பெறணுமோ அன்னைக்கு தான் எழுச்சி பெறும். சஞ்சித கர்மா தாமதமாக எழுச்சி பெறும், பிராரப்த கர்மா உடனே எழுச்சி பெறும். இது நம்முடைய யோக சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. விஞ்ஞானத்துல இத ஆராய்ச்சி கூட எடுத்துக்கல. அது என்னது? முன்னோர்களுடைய பிரச்சனை, அதே மாதிரி நம்முடைய பதிவு, இதெல்லாம் என்னது அப்படின்னு சயின்ஸ் கூட முதல்ல பேசிட்டு, இன்னைக்கு அதே சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, மனித உடல்ல இருக்கிற மரபணுக்கள்ல, ஜீன்ல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது 2 வகையில வேலை செய்யுதுன்னு இன்னைக்கு சயின்ஸ் சொல்றது. இன்னைக்கு எப்படி சொல்லுது பாருங்களேன். அழுத்தம் பெற்ற ஜீன்கள், எழுச்சி பெற்ற ஜீன்கள் அப்படின்னு சொல்றது விஞ்ஞானம். அது என்னதுப்பா அழுத்தம் பெற்ற ஜீன், எழுச்சி பெற்ற ஜீன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அழுத்தம் பெற்ற ஜீன் சொல்றதுதான் சஞ்சித கர்மம். அழுத்தம் பெற்றதுன்னா பரம்பரையா ரொம்ப டெப்தா உள்ளுக்குள்ள இருந்துட்டு வருது, அது அழுத்தம் பெற்ற ஜீன். எழுச்சி பெற்ற ஜீன் தான் நாம நம்முடைய செயல்கள் மூலமாக பிராரப்த கர்மா, நமக்கு இப்படி ஒரு செயல் செய்யணும் அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னு வச்சுங்களேன், அது நம்ம கர்மால இருக்கும். அது என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, அந்த செயலை நாம் செய்வதற்கு, நாம நல்லவனா இருந்தா கூட அந்த செயலை நாம் செய்வதற்கு கால சூழ்நிலைகளை உருவாக்கி, காரண காரியங்களை உருவாக்கி அந்த செயலை நம்ம செய்ய வச்சிரும். அதுதான் பிராரப்த கர்மா. அப்போ இந்த 2ம் இருக்கு பாருங்க. இந்த பிராரப்த கர்மான்றது எழுச்சி பெற்ற ஜீன்கள். அப்பப்ப எழுச்சி பெறும், அப்பப்ப அதனுடைய விளைவை நமக்கு கொடுக்கும். இப்ப பாருங்க, சஞ்சித கர்மத்தையும் பிராரப்த கர்மத்தையும் இன்றைக்கு விஞ்ஞானம் அழுத்தம் பெற்ற ஜீன், எழுச்சி பெற்ற ஜீன் சொல்றது, பேரைதான் மாத்திருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி அப்ப இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன பண்ணது? அந்த மெய்ஞானத்துல சொன்ன இந்த உடற்பயிற்சிகள், ஆசனத்துல இதெல்லாம் சொன்ன இந்த கர்மவினை பதிவுகள், கருமையம், ஆன்மா, இதுல சொன்ன இந்த சஞ்சிதம் பிராரப்தம்ன்றத இன்றைக்கு விஞ்ஞானம் பேரை இப்படி சொல்லி, அப்ப விஞ்ஞானம் இது ஒத்துக்கிறதா தானே அர்த்தம். அப்போ எந்த நேரத்துல எது இருக்குன்னு நமக்கு தெரியாது. எந்த நேரத்துல நம்ம முன்னாடி 6 தலைமுறையினுடைய அந்த 120 வருட பதிவுகள், அந்த 120 வருஷம் நம்ம கிட்ட ஆயுளா நம்ம வந்திருக்கிறோமே, அதுல எந்த நேரத்துல எது எழுச்சி வரும் நமக்கு தெரியாது. அதே போல பிராரப்த கர்மால எந்த நேரத்துல எந்த செயலை நாம செய்வோம்னு தெரியாது. அதுதான் அதாவது அந்த செயலை செய்வதற்கு முன்னாடி ஒரு நானோ செகண்ட்னு சொல்லுவாங்க, க்ஷண நேரத்துல அந்த ஒரு கால சூழ்நிலை அது டக்குன்னு உருவாக்கி அந்த செயலை செய்ய வச்சிரும். அப்படி அந்த செயலை அது செய்ய வச்சுட்டுன்னு வச்சுங்களேன், அப்போ நேற்று வரைக்கும் நல்லா இருந்தோமே, இன்னைக்கு காலையில ஏன் இப்படி வந்தது அப்படின்னு நம்ம அப்பதான் யோசிப்போம். நான் போன வாரம் மாஸ்டர் செக்கப் போயிட்டு வந்துட்டேனே, நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே, இந்த வாரம் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, எப்படி வந்தது? அப்ப டாக்டர் சரியா என்ன இது டயக்னோஸ் பண்ணலையா, அந்த லேப்ல கொடுத்த ரிப்போர்ட் தப்பா, நாம இப்படித்தான் பேசுவோமே தவிர, இது ஏற்கனவே நமக்கு உள்ள இருக்கிறது, அது எந்த நேரத்துல எழுச்சி பெறணுமோ அந்த நேரத்துல அது எழுச்சி அடைந்து விட்டது என்பதை நாம உணர்றது கிடையாது நண்பர்களே. எனவே எந்த நேரத்துல எது ஒரு நமக்கு தெரியாது. அதனால இருக்கின்ற காலம், இன்னைக்கு இருக்கின்ற காலம், நம்ம நேற்று வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதனால நேற்று வரை நம் வாழ்க்கையில் நடந்த அத்தனை சம்பவங்களை பற்றியும் நாம் வருத்தப்படாமல் அதை விட்டுனோம். நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்கின்ற ஒரு பயத்திலே ஒரு கவலையும் படாமல் இருந்தோம்னா, இன்றைய நாள் எனக்கு எப்படி இருக்கிறது என்கின்ற சிந்தனை என் மனதிலே எழும்.
அப்போ இன்னைக்கு என் உடம்ப நான் வந்து பார்த்துக்கணும். நண்பர்களே, ஒரு விஷயத்தை மட்டும் கிளியரா புரிஞ்சுக்குங்க. இந்த உலகத்திலேயே எது ரொம்ப சிறந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லுவோம். எல்லாரும் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவோம். அவங்களுக்கு பிடித்த விஷயத்த, இந்த உலகத்திலே சிறந்தது அதுதான், இந்த உலகத்திலே சிறந்தது இதுதான். ஆனால் இந்த உலகத்திலேயே மிக 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 சிறந்தது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செப்டம்பர் மாசம் 3ஆம் தேதி இப்போ பகல் 11:45 2024 வருஷத்துல நான் உயிரோடு இருக்கிறேன். இந்த க்ஷண நேரம் இப்ப நான் உயிரோடு இருக்கிறேன். இதுதான் உலகத்திலேயே மிக 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 சிறந்தது. அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உடைமைகள் கடந்து, உறவு கடந்து, தனி மனிதன் என்கின்ற ஒரு நிலை வரும் பொழுது அந்த தனி மனிதனோடு இறுதி மூச்சு வரை பிரயாணம் செய்ய போவது இந்த உடல் மட்டுமே. அப்போ அந்த உடலை நான் என்ன பண்ணணும்? பத்திரமாக பேணி காக்க வேண்டும். வாழும் காலத்திலேயே இந்த ஆன்மா தூய்மை பெற வேண்டும். அப்ப இந்த ஆன்மா எனக்கு வாழும் காலத்திலே தூய்மை பெறணும்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும்? போன பயிற்சியில சுவாசத்தை முறைப்படுத்தணும். அந்த ஒரு தொடரா அதை வந்து நம்ம போன வாரத்துல நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம். கடந்த 28ஆம் தேதியிலிருந்து அன்பர்கள் செய்ய ஆரம்பிச்சாச்சு. இப்ப சுவாசத்தை முறைப்படுத்தும் பொழுது கடந்த ஒரு வாரத்திலேயே நிறைய மாற்றங்கள் வந்ததுன்னு சொல்லிட்டு மதுரையிலேருந்து கூட கிருபாநிதி அம்மான்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அமைச்சிருக்கிறாங்க. நிறைய மாற்றங்கள், அந்த அம்மா சொன்ன மாற்றங்கள்லாம் உண்மையிலேயே ஒரு கரெக்டான பாதையில செல்கிறார்கள் அவங்க கிருபாநிதி அம்மா. வாழ்த்துக்கள். அப்போ அந்த மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடும். இப்ப பாருங்க, அந்த மாற்றங்கள் வந்த உடனே உடல் மீது இன்னும் கொஞ்சம் நமக்கு அக்கறை வரும். இப்ப அதனோட நம்ம என்ன பண்றோம்? உடற்பயிற்சி, ஆசனங்கள் அதெல்லாம் நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கிறோம். இப்போ சுவாசம் முறைப்படுத்தப்பட்டு உடல் ஒரு கட்டான உடலாக, ஒரு வலுவான உடலாக மாறுகிறது. இப்போ இந்த சுவாசத்தை முறைப்படுத்திய நிலையிலே ஒரு வலுவான ஆரோக்கியமான உடலை, வாதம் பித்தம் கபம் இந்த மூன்றையும் சமன் செய்யப்பட்ட ஒரு உடலை வைத்துக்கொண்டு இந்த ஆன்மா தூய்மை பெறுவதற்கு 8 வழிப்படிகள்ல 3வது படி நம்ம அடுத்த சிந்தனையில கடவுளிடம் உன்னை ஒப்படைத்தல். அதுதான் எப்படி நான் வந்து கடவுள்கிட்ட என்ன நான் ஒப்படைக்கிறது என்பதை நாம அடுத்த சிந்தனையில பார்ப்போம். அன்பர்களே, இதுகாரம் செவிமடுத்த அத்தனை வேதாத்திரிய விருட்சங்களுக்கும் சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சிந்தனைக்கு வாய்ப்பினை நல்கிய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ஆழியார் ஐடி இயக்குநரகம், ஆழியார் தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஆன்ம தூய்மை படியிலே சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக ராஜாராமன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இந்தியா வந்து 2 மாசம் ஆச்சு. இப்பதான் உங்களை மீட் பண்றேன். போன நிகழ்ச்சி நான் கவனிக்க முடியல, இப்படி மிஸ் ஆயிடுது. ரொம்ப அருமையா கொடுத்தீங்க, பிழிஞ்ச சாறு மாதிரி. நல்ல 2வது பாயிண்ட் நல்லா கொடுத்தீங்க. எனக்கு 2 கேள்வி இருக்கு. ஒன்று வந்து, இப்போ நம்ம வந்து உடற்பயிற்சிங்கிறோம், யோகாசனங்கிறோம். ஒன்று தமிழா இருக்கு, இன்னொன்று வந்து தமிழும் சமஸ்கிருதம் சேர்ந்த மாதிரி இருக்கு. எது கரெக்ட்? அடுத்த கேள்வி வந்து, இந்த மையங்கள் வந்து சொல்லி வரும்பொழுது ஒற்றை புள்ளிக்கு 42, இரட்டை புள்ளிக்கு 66 நீங்க அதை பத்தி கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. ரைட். வாழ்க வளம். அதாவது உடற்பயிற்சி ஆசனம் அப்படின்னு சொல்லும் பொழுது, உடற்பயிற்சி பொருள் பாத்தீங்கன்னா 2 ஒண்ணு தான். உடற்பயிற்சின்னு சொன்னாலும் ஆசனம் சொன்னாலும் உடல் அப்படின்னு சொன்னா நம்ம எதை வச்சு ஒரு உடல் இருக்குன்னு சொல்றோம்? ராஜாராமன் ஐயா அப்படின்னு சொன்னா உங்களை நான் வந்து
உங்களுடைய பிரசன்ஸை நான் பார்க்கறேன் கண்ணால பார்க்கும்போது. ஆ. அப்படி பார்க்கும்போது ராஜாராமன் ஐயான்னு என் கண்ணுக்கு தெரியறாரு. ம். அப்போ அது வந்து ராஜாராமன் ஐயான்னு தெரியறது வந்து அது வந்து உடல். ஆ. அது வந்து உடல். ம். ஒரு உடலை வந்து நான் வந்து ஒரு உடல் கிட்ட நான் எப்ப ரியாக்ஷன் கொடுக்க முடியும்? அந்த உடலுக்குள்ள உயிரும் அந்த உயிர் ஓடும் பொழுது மனமும் இருந்தா தான் ரியாக்ஷனே கொடுக்க முடியும் இல்லையா? ஆமா ஆமா. இப்ப ராஜாராமனையா ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா அந்த உடல் இருக்கிறதே, அந்த உடலுக்குள்ள உயிர் இருக்கிறது, மனசு வந்து இப்படி ஒரு கேள்வி எழுகிறது, அதை கேட்டுக்கொண்டிருக்கிறது. சரி. இதுதான் இந்த உடல். இந்த உடலுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கிறோம். ம். அந்த பயிற்சி அதைத்தான் நம்ம வந்து உடற்பயிற்சின்னு சொல்றோம். இதுல ம். யோகத்துல என்ன சொல்றோம்? யோக ஆசனம்னு சொன்னாலே பயிற்சின்னு அர்த்தம். ஆசனம்னு சொன்னா அதுவும் உடலுக்கான ஒரு பயிற்சி. அதுல யோகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ம். those who are linking their body, mind, soul ஓ. and that person called as யோகி அப்படின்னு சொல்லுவாங்க. ம். யார் ஒருத்தர் தன்னுடைய உடம்பு, தன்னுடைய மனசு, உயிர், பாருங்க இது உடம்பு, இது மனசு, இது உயிர், இது மூணு ஒரு ட்ரையாங்கிள். ஆ, 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 ஆ. இந்த மூணும் வந்து நமக்குள்ள இருக்கே. உடம்பு நம்ம கிட்ட இருக்கு. என் உடம்புன்னு சொல்றீங்க இல்லையா? உங்களுக்கு ஏதாவது கேட்டா எனக்கு தலைவலின்றீங்க, எனக்கு மனசு சரியில்லைன்றீங்க, எனக்கு ஒரு வலி வந்துருச்சா எனக்கு வலி உயிர் போகுது அப்படித்தானே நம்ம சொல்றோம். ஆமா ஆமா. இது மூணும் சொல்லும்போது எல்லாமே என்னுடையது என்னுடையது என்னுடையதுன்னு சொல்லிட்டீங்க மூணுத்தையுமே. ஆனா என் உடம்புன்னு சொல்லும் பொழுது உங்களுடைய அனுமதி இல்லாம ஏன் நோயை உள்ள விடுறீங்க? உங்களுடைய அனுமதி இல்லாம ஏன் என் மனசு சரியில்லைன்னு சொல்றீங்க? உங்களுடைய அனுமதி இல்லாம உடம்பு விட்டு எப்படி உயிர் பிரியுது? அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த மூணும் வந்து தனித்தனியா இருக்கிறதுனாலதான் அது நாம சொல்ற பேச்சு அது கேட்க மாட்டேங்கிறது. கரெக்ட். இது மூணுத்தையும் யார் இணைச்சிடுறாங்களோ அவங்கதான் வந்து யோகக்காரர்கள், யோகி அப்படின்னு பேரு. அந்த காலத்துல இது மூணு இணைச்சவன் பேரு தான் யோகி. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஒருத்தனுக்கு 2 காரு 4 பங்களா ஒரு வசதியா இருந்தா யோகக்காரன் நம்ம மாத்திட்டோம். இன்னைக்கு மெட்டீரியல் வேர்ல்டா நம்ம இன்னைக்கு மாத்திட்டோம். ரெண்டுத்துக்குமே பொருள் ஒண்ணுதான், ஒரே பொருள் தான். ரெண்டுமே உடற்பயிற்சின்னு சொன்னாலும் யோகாசனம் சொன்னாலும் உடல் மனம் உயிரை மூன்றையும் இணைத்து வாழ்க்கையை இனிமையாக வைத்திருக்கின்ற ஒரு பயிற்சி அப்படின்னு பேர். அவ்வளவுதான் ரெண்டுத்துக்குமே. சரிங்களா? வெல் செட், வெரி கிளியர் சார். ரைட். செகண்ட் திங், ரெண்டாவது நீங்க கேள்வி கேட்டீங்க, ஒற்றை புள்ளி இரட்டை புள்ளின்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப பாரு எக்ஸாம்பிள், இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த ஆற்றல் மையங்கள்ல இந்த நான் கை வச்சிருக்கேன் பாருங்க, இந்த இடம் சுமங்கலி எல்லாம் பொட்டு வைப்பாங்க பாருங்க கல்யாணம் ஆன உடனே, அந்த இடம், இந்த இடத்துக்கு பேர் வந்து என்ன பண்ணீங்கன்னா பட்சி நேர்வர்மம் அப்படின்னு பேரு இந்த இடத்துக்கு பேரு. இப்ப வந்து ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணு கன்சீவ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னா 8ஆம் மாசம் ஒரு 8 மாசம் முடிஞ்சு 8.5 மாசம் கழிச்சு இந்த இடத்த தினமும் பாருங்க வச்சுக்கிட்டு இப்படி இந்த இடத்த தினமும் இப்படி அசைக்க விட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆயிடும். அவங்களுக்கு வந்து அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல இருக்கிற அந்த முடிய டெலிவரிக்கு போறதுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் கிளம்புற அந்த இடத்துல இருக்க முடியை இப்படி பிடிச்சி பாருங்க இப்படி 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 3 தடவை ஷேக் பண்ணி விட்டுட்டாங்கன்னா போய் நார்மல் கர்ப்பப்பை வந்து நல்ல சரியான முறையில ஓபன் ஆயிடும். நார்மல் டெலிவரி வந்துடும். இப்ப நான் ஒரு இடத்துல தானே டச் பண்ணேன், ஒரே ஒரு புள்ளி தானே டச் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நம்ம உடம்புல வந்து 46 இடங்கள்ல வந்து ஒற்றை புள்ளி மையம். இப்போ இரட்டை புள்ளி மையம்னு ஒண்ணு இருக்கு. இரட்டை புள்ளி மையம் அது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பைனல் கார்ட்ல இப்ப ஸ்பைனல் கார்ட்ல வந்து இருக்கிற லிக்விட் டேமேஜ் ஆயிடுச்சு, லங்ஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு, கண்ணுல வந்து கேட்ராக்ட் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பாருங்க இந்த 2 சைட்லயும் இப்ப 2 சைட்ல கை வச்சுட்டேன் இல்லையா, இப்படி 2 பாயிண்ட் ஒரே நேரத்துல 2 பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டா அது இரட்டை புள்ளி ஆற்றல் மையம். ஒரே ஒரு விரலை மட்டும் வச்சேன்னா அது ஒற்றை புள்ளி ஆற்றல் மையம். அதுதான் ஐயா. அது ரொம்ப கிளியர் சார். நன்றியா. வாழ்க. நன்றிகள் ஐயா, சிறப்பான விளக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக சேச்சாசலம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சேஷாச்சலம் ஐயா. சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. அருமையா இருந்தது. எனக்கு கேள்வி என்ன அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. பட் இந்த அப்படின்னாக்கா ஒரு நாள் எக்ஸசைஸ் செய்யலனாக்கா அவர் லைஃப் வில் பி வெரி மிசரபிள் இல்லையா இப்படி நீங்க சொல்றத பார்த்தா?
நிச்சயமா 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 சொல்றேன். லைஃப் வில் பி மிசரபிள். ஏன் அது ஒரு காரணமும் நான் சொல்லிடுறேன். என்ன காரணம்ன்றதை நான் சொல்லிடுறேன். நம்மளுடைய மரபணுல என்ன, நம்முடைய மரபணுல இன்னைக்கு இன்னைக்கு ஒரு 10 மணிக்கு ஒரு பிரச்சனை வரணும்னு இருக்குன்னு நினைச்சுங்களேன். ஒருவேளை நான் இன்னைக்கு நான் உடற்பயிற்சி சென்டர்னா அது சார்ந்தது வந்து இன்னைக்கு நான் தப்பிக்கலாம் இல்லையா? தப்பிச்சிருக்கலாம். மை காட். கண்டிப்பா. அதைத்தான் நான் சொல்றேன். எந்த நேரத்துல எது வரும்னு தெரியாது. ஏன்னா பிறப்பும் இறப்பும் இறைவனுடைய ரகசியம், ஆன்ம ரகசியம். அதனாலதான் சொல்றேன், கூடுமான வரைக்கும் தயவு செய்து வந்து பயிற்சியை பண்ணுங்கன்னு சொல்றது காரணமே அதுதான். சங்கல்பம் எடுத்துட்டு டெய்லி காலைல 4 ரவுண்ட் எடுத்து பண்ணிடணும். அவ்வளவுதான். ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணையா, ஒரே ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணையா. உடற்பயிற்சி நம்ம என்னைக்கு ஆரம்பிச்ச மண்டியில இருந்து, நான் இன்னைக்கு ஒரு வேளை உடற்பயிற்சி ஒரு நாள் பண்ணலன்னா ஒரு நாள் நான் வந்து ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு ஒரு சபதம் எடுத்துக்கணும். ஒரு ஞானம். ஓகே ஓகே, ஐ ஷல் டு தட். அப்புறம் ஐயா ஒரு சின்ன கேள்வி வந்து, இந்த வாதம் பித்தம் கபம் வந்து நீங்க சொல்லும் போது அதுல நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வேரிஸ். ஒன்னுத்துல வாதத்துல இருந்து மேக்சிமம் இருக்கு, வேற பித்தத்துல இருந்து கம்மியா இருக்கு, பட் கபத்துல வந்து லீஸ்டா இருக்கு. ஆமா. வாட் இஸ் தி ரீசன் ஃபார் தட்? வாதம் அதாவதுங்க, நீங்க உங்களுக்கு வந்து 40 to 60 தான் வந்து வாத உடம்பு. ஓ, புரியுதுங்களா? ஓகே ஓகே. உங்களுக்கு வந்து 0, உங்களுக்கு வந்து பிறப்புல இருந்து 20 வயசு வரைக்கும் ஒண்ணும் வராது, மேஜரா வராது. சரிங்க. 20 வயசு வரைக்கும் நீங்க வந்து யவ்வன பருவம். 20 வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வாழ்க்கையில வந்து ஜாலியா நம்ம சொல்றோம் இல்லையா, என்னுடைய ஸ்டூடெண்ட் லைஃப் யாது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அந்த லைஃப்ல நமக்கு ஒண்ணுமே மேக்சிமம் எதுவுமே வராது. அப்ப நமக்கு என்ன ஆகும்னா அடுத்தது வந்து வாதம் வந்துடும். அதுக்கப்புறம் பித்தம், அதுக்கப்புறம் கடைசியில தான் கபம் வந்துடும் நமக்கு வந்து. ஓகே ஓகே. வாழ்க்கையில ஆமா, அந்த கபம் வாழ்க்கையில முடிவு தான் கபம் நமக்கு. பட் அது லீஸ்ட் தான் அது. ஆமா, கபம் தான் லீஸ்ட். அதாவதுங்க 0 to 20 ஒண்ணு இல்லைங்க. ஓகே ஓகே, அப்படிதான் சொல்லுவாங்க. 0 to 20 ஒண்ணு இல்ல, 20 to 40 பித்தம் வரும், 40 to 60 வாதம், 60 to 80 கபம். ஓகே ஓகே ஓகே. அப்படி பிரியும். எனக்கு முடிவு வந்து கபத்துல தான் நமக்கு. எக்ஸலென்ட் ஐயா. ரைட். We are all blessed. We are all blessed. Thank you ஐயா. அம்மா கேட்டதா சொல்லுங்க. சரிங்க சரிங்க. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா பெரிய ஒரு நிறைய ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அந்த நீங்க சொல்லி கொடுத்த அந்த மூச்சு பயிற்சி இப்ப நம்ம ஏறத்தாழ ஒரு 17 மணி நேரம் முடிச்சிட்டு இருந்தோம்னா நம்ம அதை கவனிக்கிறது 10 மணி நேரம் கூட கவனிக்க முடியலன்னா அந்த அளவுக்கு வரல. ஆனா அந்த சிறு நேரத்திலேயே நல்ல மாற்றம் கிடைக்குது. நீங்க சொல்லுங்க கணக்கா அந்த துரியம் இதெல்லாம் தியானத்து கூட ரொம்ப உதவுதியா. ரொம்ப நன்றி. அது நீங்க சொன்ன உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டிருந்தேன். இப்ப நீங்க சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எல்லாருக்கும் அது பொருந்தும். நன்றி ஐயா. இப்ப நீங்க அழகா அந்த 108ங்கிறது முன்னோர்கள் சொல்லி கொடுத்த வார்த்தை. அது 108னா நமக்கு முன்னோர்கள் அது மந்திரம் சபா வரதான் எல்லாமே 108ல தான். அது இன்னைக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்தது கிடைச்சது பெரிய பாக்கியம். இப்ப நீங்க உடற்பயிற்சியை பத்தி சொன்னீங்க ஐயா. ஒருத்தர் 15 வயசுல எடுக்கிறாங்க, ஒருத்தர் 40 வயசுல எடுக்கிறாங்க. இப்ப நான் 60 வயசுக்கு வந்தேன். 60 வயசுல வந்து கூட நான் பர்டிகுலரா பிடிச்சது 66 வயசுல தான். ஏன்னா அந்த 4 வருஷம் கூட அது ஒழுங்கா செஞ்சனாலும் எனக்கு தெரியல. அப்படி இருக்க இல்லையா, அது காலங்கடந்து இப்ப நீங்க சொன்னீங்க உடைமை இழந்து உறவு விட்டு அந்த உயிர் மூச்சு போற வரைக்கும்னு ஒரு அழகான ஒரு வேர்ட் சொன்னீங்க. இப்ப இதுக்குள்ள பலன் வந்து இப்ப இந்த சிறு பிள்ளையிலே கிடைச்சிருந்தா அது நல்லா இருந்திருக்கும். இப்ப கடைசி காலத்துல கிடைச்சது கூட நான் ஒரு வரப்பிரசமாக நினைக்கிறேன். ஆனா இந்த இடையில இருக்க காலங்கள் இப்ப நீங்க சொன்னீங்க ஐயா அந்த முக்குற்றம்னு சொல்றீங்க. அதை வந்து வாதம் பித்தம் கபம் ஏன் குற்றம்ங்கிற வேர்டு அதுல வருதுன்னு தெரியல. ஏதாவது ஒண்ணு குறைஞ்சா குற்றமாயிருமா என்னன்னு தெரியல. அது அந்த முக்குற்றங்களுக்கும் இந்த உடற்பயிற்சி இந்த உறவுகளுக்கும் நல்ல முழுமையான சம்பந்தம் இருக்கையில அதை நினைச்சு இப்ப அந்த வாதம்னா இப்படி இருக்கும், கபனா அப்படி இருக்கும், அதை நினைச்சு அந்த அந்த உடற்பயிற்சியை செய்யறதுக்கு இது ஒரு வழிகாட்டியா இருக்குமா? இல்ல அப்படி அந்த உடற்பயிற்சியோட இந்த கபம் பித்தம் குறையறதுக்கு இது ஒரு வாய்ப்பா கிடைக்குமா ஐயா? வாழ்க வளமுடன்மா. ரொம்ப நன்றிமா. அதாவது இந்த குற்றம்னு சொன்னா நோயின்னு அர்த்தமா? ஓ, அந்த 3ல 1 குறைஞ்சாலும் குற்றம். ஆமா, குற்றம் முக்குற்றம். அதாவது வாத நோய் பித்த நோய் கபத நோய் அதைத்தான் குற்றம்னு சொன்னாங்க சித்தர்கள். ஆனா 3 இல்லாம வாழ முடியாது இல்லையா? கண்டிப்பா இல்ல. இந்த 3 தான். அதைத்தான் சொல்றோம். இந்த 3ல தான் உடல் நோய்கள் பதிவாகி இருக்கிறது. அப்போ நாம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒண்ணு அதைத்தான் நம்ம சொல்லணும்.
வாழ்க்கையிலுடைய நம்ம இறுதி மூச்சு வரைக்கும் நம்முடைய உறவுகளோ உடைமைகளோ வரப்போறது இல்ல, உடல் மட்டும்தான் வரப்போறது. நாம கண்டிப்பா ஐயா. சந்தோஷம் அட்லீஸ்ட் 66 வயசுலயாவது நமக்கு வந்து இறைவன் அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா? கண்டிப்பா ஐயா, அதுல வாழ்த்துக்கள், வாழ்க அதை வளமுடன். நினைச்சு நம்ம இதே தான் இந்த 108க்கு இவ்வளவு விசேஷம் சொன்னீங்கல்ல, இது ம். வந்து இதை வந்து அப்படியே நீங்க அப்படி திருப்பி பாருங்க. அப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா இது அத்தனையுமே வந்து கோள்களுடைய சாரத்தின் மூலமா தான் நமக்கு வந்து இந்த வாதம் பித்தம் கபம் கூட அந்த நோய்கள் எழுச்சி பெறுவது கோள்களுடைய சாரத்தின் படித்தான் எழுச்சி பெறும். அப்படி கோள்களுடைய சாரத்தின்படி எழுச்சி பெறும் பொழுது இந்த கோள்கள் இயங்குகின்ற அந்த ஆங்கிள் தான் வந்து 60 பாகைகளா சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அந்த 60 பாகை தான் இப்ப பாருங்க. இப்ப வந்து இந்த பிரபஞ்சம் வந்து கலியுகத்துல முதல் பாதையில இப்ப வந்து 36வது பாகையில இருக்கு. அந்த 36வது பாகை தான் இந்த குரோதி வருஷம். புரியுதுங்களா? ஓகே ஓகே. ஆமா. அப்ப வந்து மொத்தம் அது மாதிரி 60 பாகை இருக்கு. 60 நம்ம தமிழ்ல 60 வருஷம் பேர் சொல்றோம்ல. ஆமா ஐயா. அதுல 36 தான் இந்த குரோதி. அப்போ 60 பாகைகள் 27 நட்சத்திரங்களா பிரியும். 87 12 மண்டலங்கள் 99 7 கோள்கள் 106 ராகு கேது ஷேடோ பிளானட் 108. இதே 108 தான் அங்கேயும் வந்து இப்படி நமக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே ஓகே ஐயா, ரொம்ப சிறப்பியா. கண்டிப்பா, அதாவது குரு எங்களுக்கு கிடைச்சா கூட இதை விளக்குறதுக்கு பெரிய குருவுடைய உருவத்துல நீங்க எல்லாம் கிடைச்சதுதான் பெரிய மகத்துவம். இப்ப புடிச்சுக்கிட்டு இதை நம்ம மேல வந்துடணும், அதுதான் பெரிய கிப்டியா. நான் இப்ப இல்லைன்னா அந்த வயசுல நடமாடவே முடியாது. உடற்பயிற்சிக்கு ஒரு தனி மகத்துவம் கொடுத்து வாழ்றேங்கிறது உண்மை. அது வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி. நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக டாக்டர் ஆர் ஜெகநாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். குருவே சரணம். அருள்நிதி டாக்டர் ஜெகநாதன், சென்னை. 85 வயது, 365 நாட்களும் மகரிஷியின் ஐவகை தவங்களையும் உடற்பயிற்சி உட்பட செய்து மகரிஷிக்கு தொடர்ந்து குரு காணிக்கை கொடுத்து இறைநிலை உணர்வு பெறுகின்றேன் ஐயா. வாழ்க வளமுடன். தங்களின் சிந்தனை உரை சூப்பரோ சூப்பர். தாங்கள் 120 ஆண்டுகள் நீடூழி வாழ்க வளமுடன். கேள்வி: சரித்திர சான்றுகளுடன் வேதங்களின் உட்பொருளை மகரிஷி அவர்கள் உலகில் உள்ள ஏழை எளிய பாட்டாளி பாமர விவசாய பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் வேதாத்திரியத்தை எளிய முறையில் கற்று வாழ்க்கையில் முழு பலனை அடைந்து இறைநிலை உணர்வு பெறும் அளவுக்கு 4 வேதங்களுக்கும் வேதாத்திரியமே உரை நூல் என்றும் வேதாத்திரிய மகரிஷியே வேதங்களின் நூலாசிரியர் என்றும் ஆணித்தரமாக தாங்கள் சரித்திர சான்றுகளுடன் ப்ரூவ் செய்து மறுக்க முடியாத விளக்கம் கொடுத்துள்ளீர்கள். இதில் உலக அதிசயம் என்னவென்றால், இன்று வரை வேதங்கள் யாரால் எழுதப்பட்டது என்று உலக விஞ்ஞானிகள் தடுமாறி கண்டுபிடிக்க முடியாத வருந்தும் நிலை. இதற்கு உலக மக்கள் மகிழ்ச்சி அடையும் வண்ணம் தங்களின் முடிவான கருத்து அமைந்துள்ளதுயா. வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்த நம் தானை தலைவர் பத்மஸ்ரீ வணக்கத்திற்குரிய அருள்நிதி SKM ஐயா அவர்களுக்கும் தங்களுக்கும் இந்த சங்கத்தில் வருகை புரிந்த அனைத்து மனித தெய்வங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். வளர்க வேதாத்திரியம். வாழ்க வளமுடன் ஜெகநாதன் ஐயா. மிக சிறப்பா நீங்க சொன்னீங்க, சரியாக சொன்னீர்கள். 5வது வேதம் வேதாத்திரியம். அதை பத்தி நம்ம தெளிவா நம்ம வந்து ஆணித்தரமா நம்மளால வந்து சொல்ல முடியும். ஏன்னா வேதாத்திரியம் என்பது தத்துவத்திலே அத்வைதத்தையும் யோகத்திலே ராஜயோகத்தையும் கொண்டது மகரிஷி அவர்களுடைய நம்முடைய இந்த வேதாத்திரி. இப்ப 4 வேதங்களும் சொல்வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மம் என்பது எந்த பிரம்மத்தை தேடுகிறாயோ அந்த பிரம்மம் உன்னுள் இருக்கிறது என்று சொல்வதுதான் வேதங்கள். அதை மகரிஷி அவர்கள் நமக்கு இன்னும் கொஞ்சம் பாமர மக்களும் புரியும்படி எடுத்து சொல்லியிருக்கிறாரு. 100க்கு 100 உண்மையா. நன்றி, வாழ்த்துக்களுக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றியா. சிறப்பான விளக்கம். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கணேசன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா.
ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. பேர் கணேஷ், சென்னை ஆதம்பாக்கத்துல இருந்து பேசுறேன். குறிப்பாக மகரிஷி வேதாத்திரியத்தோட ஜோதிடம் மற்றும் சித்தா இந்த 3 இருக்கிறவங்க விரல் விட்டு எண்ணிரலாம். அதுல நீங்க ஒருத்தர். ரொம்ப மிகவும் சந்தோஷம். உங்களோட விளக்கங்கள் இன்னும் சொல்ல போனா சயின்டிபிக்கா இருந்தது. எனக்கு என்ன கேள்வினா ஐயா, இந்த சிக்கன் குனியா மாதிரி வந்தா அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து அது டிஸ்டர்ப் பண்ணிடுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூட்ல வலிக்குது. நம்ம டெஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா RH ஃபேக்டர் நெகட்டிவா தான் இருக்கும். ஆனால் ஆல்மோஸ்ட் லைக் ரொமாட்டிசம் மாதிரி ஆட்டோ இம்யூன் மாதிரி காமிக்குது ஐயா. பொதுவா இந்த ஆட்டோ இம்யூனுக்கு எந்த சித்தால கேட்டாலும் ஒரு ப்ராப்பர் ஆன்சர் வருது இல்லை. நிறைய இன்னைக்கு யூடியூப்ல வருது, நிறைய பேருக்கு கிளாஸ் போடுறாங்க. யாரை பத்தி அதுல கேள்வி கேட்டாலே அப்படி சைலண்டா இருக்காங்க. உங்களுக்கு வந்து வேதாத்திரியம் தெரியும், அவரோட பயிற்சி தெரியும், வர்மா தெரியும். உங்களோட இதுல கருத்து என்னையா, இதை எப்படி இதை குறைக்கிறது, இந்த பெயினை எப்படி எடுக்கிறது? இது வந்து நிறைய பேர் யூஸ் ஆகும். இது வந்து அந்த மேக நோயில வருதுன்னு நினைக்கிறேன், நான் கரெக்டா சொல்ல தெரிஞ்சா. இதுக்கு கொஞ்சம் எனக்கு விளக்கம் கொடுங்க. அதே மாதிரி 2வது கேள்வி, நீ உங்க கான்டாக்ட் நம்பர், சென்னையில தான் நான் இருக்கேன், உங்க கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, நேரடி வகுப்பா, எஸ்பெஷலி கொஞ்சம் ஹையர் லெவல் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. நான் இப்ப இது இன்னும் அருள்நிதி வரல, அருட்செலவா தான் இருக்கேன். பட் பயிற்சி இதெல்லாம் பண்ணிட்டு வர்றேன். உங்களோட விளக்கம் வேணும் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க எவ்ரி பௌர்ணமி அன்னைக்கு சென்னை சைதாப்பேட்டை அறிவித்திருக்கோயில் எங்களுடைய வகுப்பு இருக்கும். எவ்ரி மந்த் பௌர்ணமிக்கு நாங்கள் சென்னை இந்தியாவில் இருந்தோம்னா எவ்ரி பௌர்ணமி அங்கே தான் வந்துடுவோம். இந்த மாதம் வந்து செப்டம்பர் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சைதை அறிவித்திருக்கோயிலில் கிளாஸ் இருக்கு. அங்கே வாங்க சந்திக்கலாம். 1. 2வது, இப்போ நம்ம 6 சுவை உணவு சொல்றோம் இல்லையா, இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, உப்பு, காரம், கசப்பு. இந்த 6 சுவை உணவுல வந்துங்க நாம இந்த கசப்பையும் துவர்ப்பையும் வந்து நம்ம உணவுல வந்து தினமும் சேர்க்க மாட்டோம். பாத்தீங்களா? துவர்ப்பையும் கசப்பையும் நம்ம உணவுல தினமும் சேர்க்க மாட்டோம். இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம் இந்த 4 மட்டும் தான் நம்ம தினமும் உணவுல சேர்க்கிறோம். இந்த கசப்பும் துவர்ப்பும் எந்த இடத்துல ஒரு உடல்ல வந்து என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு அதிகப்படுத்துவாங்க ஒரு சில பேர்லாம். அந்த அதிகப்படுத்துகின்ற நேரத்துல தான் இந்த தசைகள்லாம் இறுக்கமா பிடிச்சிடும். குறிப்பா சிக்கன் குனியானே வேண்டாம், குறிப்பா நீங்க ஓப்பனா இன்னொன்னு சொல்லணும்னா, இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொரோனா காலத்துல நம்ம என்ன பண்ணோம், எல்லாருமே நிலவேம்பு குடிநீர், கபசுர குடிநீர் அதிகமா எடுத்துக்கிட்டோமா நம்ம. அப்ப அந்த கசப்பு உடல்ல அதிகமா, என்னைக்கும் போகாத ஒண்ணு கசப்பு உடல்ல அதிகமா போனோடனே இந்த தசைகள் அந்த எல்லா இடத்துலயும் மசில்ஸ் எல்லாம் அது இறுக்கமா பிடிச்சிருச்சு. அதுவும் ஒரு காரணம் மெயினா. இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, உடல்ல வந்து உடற்பயிற்சி இன்மை முதல்ல, அதுதான் காரணம். ஒரு உடல் என்பது, உடற்பயிற்சி என்பது முதல்ல பாத்தீங்கன்னா, ஒரு காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம தினமும் குளிக்கிற மாதிரி, சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி உடற்பயிற்சி என்பது ஒரு நித்திய கடமையில் இருந்தது. கடந்த ஒரு 60-70 வருஷமா தான் நித்திய கடமையில அது வந்து தவறி போயிடுச்சு. அது 1. 2வது, இன்னைக்கு இந்த பிரச்சனை வரத்துக்கு காரணம் 3 காரணங்கள் முக்கியமா சொல்லப்படுகிறது. சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் எல்லாம் அதைத்தான் சொல்லுகிறது. இன்றைக்கு வாழ்கின்ற மக்கள் பரபரப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அது ஒரு காரணம். 2வது, வேகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அது ஒரு காரணம். 3வது, மனதிற்கு அழுத்தத்தை தரக்கூடிய வாழ்க்கை ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 3 நம்ம வாழறோமா இல்லையா இன்னைக்கு? இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன இறுக்கம் பெறுது. மனம் இறுக்கம் பெறும்போது உடல் இறுக்கம் பெறுகிறது. உடல் இறுக்கம் பெறும்பொழுது ஜாயிண்ட்ஸ் எல்லாம் இறுக்கம் பெறுகிறது. அதனாலதான் வந்து மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருது அப்படின்னு மருத்துவம் இன்னைக்கு வந்து சொல்கிறது. இதுக்கு அதே மருத்துவத்துல என்ன மாதிரி உணவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ரொமாட் ஆரிய ஃபேக்டர் பிரச்சனை வந்துட்டாலோ, இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டாலோ, உங்களுக்கு சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், அலோபதி மருத்துவம், எந்த மருத்துவம் நீங்க எடுத்துக்கிறீங்களோ அந்த மருத்துவத்தை எடுத்துக்கிட்டு அது கூட என்ன பண்ணுங்கன்னா, சுகர் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா சந்தோஷம். கரும்பு ஜூஸ், சுகர் கேன் ஜூஸ், சுகர் கேன் ஜூஸ் நீங்க எவ்வளவு கோல் எடுக்கிறீங்களோ அவ்வளவு கோல வந்து இந்த ரொமட்டாய்டு, இந்த முடக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடனே வெளியில வந்துடலாம், சீக்கிரம் வெளியில வந்துடலாம். ரொம்ப ரொம்ப சிறந்த மருந்து அதுதான். அதுக்கு 1. சுகர் இருந்ததுன்னா அதை எடுக்கக்கூடாது. ஏன்னா அதுல வந்து சுகர் இருக்கு, அதெல்லாம் எடுக்கக்கூடாது. அது பாத்துங்க 1. 2வது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பொதுவா என்ன சொல்றோம், சித்த மருத்துவம் என்ன சொல்கிறது கேட்டீங்கன்னா, தாவரங்கள்ல
பசைத்தன்மை உடைய தாவரங்கள், காய்கறிகள், கொழக்கொழுப்பு இருக்கிற தாவரங்கள், வெண்டைக்காய், அதே போல வந்து பசலைக்கீரை, அப்புறம் வந்து பருப்பு கீரை, இந்த மாதிரி, அப்புறம் சேப்பங்கிழங்கு, அப்புறம் வந்து முடக்கத்தான் கீரை, இந்த மாதிரி குழன்னு இருக்கிற உணவுப் பொருட்களை நம்ம உணவு கூட எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிரச்சனை வந்து நமக்கு வந்து சால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் வெளிப்புற பூச்சிக்கு ஏதாவது ஆயில் எதாவது எடுத்துனா பண்ணணும். இது காரணம் இதுதான். இதை தவிர வேற எதுவும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதிகமான உடல் உழைப்பு இருந்தாலும் இது வந்துடும். ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ராஜ்குமார் ஐயா, சேலத்திலிருந்து நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, என்னோட கேள்வி என்னன்னா, கரு உருவாகும் பொழுது 84 வினைப்பதிவு ஒரு குழந்தைக்கு டிரான்ஸ்பர் ஆகுதுங்க. அப்ப தந்தை வழியில 70 பதிவும் தாய் வழியில 14 பதிவும் டிரான்ஸ்பர் ஆகிறப்ப தந்தையை விட தாய் வந்து படைத்திருக்கிற இறைநிலை படைத்திருக்கிறது உயர்வான நிலை இருக்கிறப்ப சரி விகிதத்துல தாங்க அந்த பதிவு டிரான்ஸ்பர் ஆகணும். ஏன் தந்தை வழி மட்டும் 70 தாய் வழி 14 அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் ஐயா. அது விளக்கம் மட்டும். பதிவுன்னு சொன்னாலே அதுல வந்து மற்றவை தான் அதிகம், நல்லவை குறைவு ஐயா. நல்லவை குறைவு, அதனாலதான் வந்து நல்லவை குறைவு இருக்கிறதுனாலதான் அம்மா கிட்ட கம்மியா கொடுத்துருக்காங்க. மற்றதுதான் அதிகம் அல்ல, அதனாலதான் அது தந்தை கிட்ட கொடுத்துருக்குது. அதனாலதான் படைப்பு தத்துவத்தை இறைவன் அம்மா கிட்ட கொடுத்துருக்கிறான். அதுதான் காரணம். ரொம்ப சிம்பிளா சொல்றீங்க, தெளிவான விளக்கங்க. நன்றிங்க ஐயா. இன்னொரு கேள்விங்கய்யா, இப்ப வாரிசு அப்படிங்கிறப்ப ஏங்க எல்லாருமே ஆண் குழந்தை மட்டும் வாரிசுங்கிறாங்க, இந்த பெண் குழந்தை வாரிசா அவங்க எடுத்துக்கிறது? அது ஏன்னு கேட்டீங்கன்னா, பெண் குழந்தை ஏன் வந்து வாரிசா எடுக்கலைன்னா காரணம் இதுதான். ஏன்னா பெண் குழந்தை என்பவர் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு வம்சத்தை உருவாக்குபவர் பெண் குழந்தை இல்லையா? படைப்பு தத்துவத்தை உருவாக்குபவர் ஒரு பெண் குழந்தை. அந்த படைப்பு தத்துவத்தை உருவாக்குகின்ற ஒரு பெண் குழந்தை உங்க வீட்டுல இருந்துட்டே ஒரு வாரிசு எப்படி உருவாக்க முடியும்? அது அந்த குழந்தை இன்னொரு வம்சத்துக்கு போனா தானே ஒரு வாரிசு உருவாக்க முடியும். அது அதனால அது எந்த இடத்துல போய் வாரிசு உருவாக்குதோ அதனால அந்த இடத்தினுடைய வாரிசு அது, அவ்வளவுதான். உங்க வீட்டுல இருக்கிற ஆண் குழந்தை உங்க வீட்டுல இருக்கிற உங்க வெளியிலேருந்து வர ஒரு பெண்ணோடு இணையும் பொழுது உங்க வீட்டுல ஒரு வாரிசு உருவாக்குறதுனாலதான் ஆணை வந்து நம்ம வீட்டு வாரிசுன்னு சொல்றோம், பெண்ணை வந்து நம்ம சம்பந்தி வீட்டு வாரிசுன்னு சொல்றோம் நம்ம வந்து. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மோட்டோஜி 54 5G பேர் போட்டு வந்திருக்கு. உங்க பேரை சொல்லிட்டு ஐயா கிட்ட பேசலாம் நீங்க. வாழ்க வளமுடன். அன்மிட் கொடுத்துருக்கோம், நீங்க அன்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாம். மோட்டோஜி. அடுத்த அன்பராக கஸ்தூரி அம்மா, நீங்க அன்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? ஹலோ ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. ஐயா, நீங்க இதுவெல்லாம் நம்பர் சொன்னீங்கல்ல, 38 அந்த மாதிரி அந்த நம்பர் நாங்க எழுதணும், நோட்ல விட்டு போச்சு. அதனால நீங்க இன்னொரு தடவை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னைக்கு சாயங்காலமே ஸ்கை யோகா டிவில வந்துருமா? அப்படிங்களா? நன்றிங்க ஐயா. இப்ப பேசின ஸ்பீச் இன்னைக்கு ஈவினிங் இல்லைன்னா நாளை காலையிலக்குள்ள ஸ்கை யோகா டிவில யூடியூப்ல வந்துரும். நன்றி ஐயா. உங்களுக்கு எப்ப வேணுமோ அப்பப்பெல்லாம் போட்டு கேளுங்க ஐயா. 3 பேப்பர் நாங்க நோட்ஸ் எடுத்துட்டோம் ஐயா. நோட்ல விட்டு போச்சு. ரொம்ப உங்களோட ஸ்பீச் தான் கேட்டுட்டே இருப்பாங்க ஐயா. ரொம்ப தெளிவா நிதானமா வார்த்தைகளை வந்து மற்றவங்க நோட்ஸ் எடுக்கிற அளவுக்கு நீங்க பேசுறீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன். மோட்டோஜி ஐயா, நீங்க உங்க மைக் மியூட் கொடுத்துருக்கோம், நீங்க பேசலாங்க ஐயா. அன்மியூட் கொடுத்துருக்கோம். மோட்டோஜி 54 மைக் ஆன்ல தான் இருக்கு, நீங்க பேசுறது கேட்கல, நெட்வொர்க் இஷ்யூ போல, மன்னிக்கணும். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ரமேஷ் திக்காராமன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். ரமேஷ் ஐயா. அடுத்த அன்பராக யோகாம்பிகை அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன். யோகாம்பிகை அம்மா. அடுத்த அன்பராக சுபாஷ் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாம். சுபாஷ் பேசலாம் ஐயா. ஆமா, நான் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்க வளமுடன்மா. ஐயா, நான் வந்து திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். அஹ் உங்களுடைய ஸ்பீச் எல்லாம் கேட்டு அதுக்கு முன்னாடி இருந்து எக்ஸசைஸ் எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணி மெடிடேஷன், காயகல்பம் எல்லாம் பண்ணி நல்ல ஹெல்த்தியா இருக்கேன் ஐயா. இன்னும் பிரச்சனைகளை நல்லபடியா போயிருக்கிறேன். எனக்கு என்ன, வாக்கிங் போறேன் ஐயா, அது போலாம் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸசைஸ் பண்ணிட்டு 2 கொஸ்டின் ஐயா எனக்கு. எக்ஸசைஸ் பண்ணிட்டு வாக்கிங் போலாமா, இல்ல போயிட்டு வந்து எக்ஸசைஸ் பண்ணலாமா ஐயா, அது ஒரு கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின் வந்து என்னன்னா, இப்ப நம்மளுடைய அப்பா அம்மா, நம்ம மாமனார் மாமியார் அவங்க எல்லாம் அந்த கர்மாவனால பாதிக்கப்பட்டு உடல் நோயோட கஷ்டப்படுறாங்கல்ல ஐயா, அவங்களுக்கு வந்து அவங்கள அந்த நோயில இருந்து நிவர்த்தி பண்றதுக்கு ஒரு இது கொடுக்கலாமா, இல்ல கர்மாதான் அப்படின்னு அப்படியே அதை அனுபவிக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுறதா அப்படிங்கிறது எனக்கு புரியலையா. ஆனா அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்காங்க. இருக்கட்டும், பாத்துக்கலாங்கிறாங்க. அது எப்படிங்க ஐயா, அது செய்தாலும் அடுத்த பிறவியில இதே மாதிரி பதிவை கொண்டுட்டு வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்குயா எனக்கு. 2 இது. நீங்க முதல் கேள்வி கேட்டீங்க இல்லையா, அதுக்கு வந்து உங்க விருப்பம். படுத்துக்கிட்டும் போத்திக்கலாம், போத்திக்கிட்டும் படுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஆனா எங்களை கேட்டா நாங்க என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா, வாக்கிங் என்பது உங்க விருப்பம். மகரிஷியினுடைய உடற்பயிற்சியில கால் பயிற்சியை முறையா செய்துட்டீங்கன்னா 40 நிமிடம் வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கு உண்டான எனர்ஜி அதுல கிடைக்கிறது. புரியுதுங்களா? ஓகே, நன்றி. அதனால வந்து அதுக்கப்புறம் வாக்கிங் வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். உங்களுக்கு போகலாம். ஏதாவது வெரிகோஸ் வெயின் அத மாதிரி நரம்பு சுருள் வியாதி காலில் இருந்ததுன்னா வாக்கிங் கம்பல்சரியா போகணும்னு நாங்களே கூட சொல்லுவோம். உடற்பயிற்சி கூட வாக்கிங்கும் போயிட்டு வரணும் நாங்களே சொல்லுவோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, அப்போ பயப்பட வேண்டாம். அது ஒண்ணு. இரண்டாவது, அவரவர் கர்மவினை பதிவுகளை அவரவர்கள் தான் அனுபவிக்கணும். அந்த கர்மவினை பதிவுகளை அவர்கள் போக்குறதுக்கு உண்டான ஒரு தூண்டுதலா, ஒரு திரியா நம்ம இருக்கலாம். அதுக்கு உண்டான முயற்சிகளை நாம செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். அந்த கர்மவினை பதிவுகளை போக்குவதற்கு அவருக்கு என்ன பண்றோம், இந்தாங்க இந்த கர்மாவை போக்குறது இதுதான் அப்படின்னு அவங்க கையில ஒரு வாழைப்பழத்தை நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? அடுத்து அவங்க அதை கையிலேயே வச்சிட்டு இருக்காங்கன்னு நினைச்சுங்களேன், நீங்க சொல்லியும் கொடுங்க, நானே உரிச்சு தரேன் பாருங்க, இப்படி தாங்க உரிக்கணும்னு சொல்லிட்டு தோல் எடுத்துட்டு அவங்க கையில பழமா கொடுக்கலாம். அப்புறம் அப்படியே கையில வச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் வாயை தரங்க, இப்படி தாங்க 2ஆ விண்டு இப்படி வாய்க்குள்ள போடணும் அப்படின்னு நம்ம போட்டும் விடலாம். இது வரைக்கும் தான் நம்மளால பண்ண முடியும். அதுக்கப்புறம் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு பதிலா நீங்களே மென்னு சாப்பிடுங்கன்னு அவர் சொன்னார்னா நாம என்ன பண்ண முடியும்? அந்த மென்னு சாப்பிட்டா யார் சாப்பிடுறாங்கன்னு அவங்களுக்கு தானே பலன். கண்டிப்பா. அவ்வளவுதான். நாம வந்து அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போகலாம். அதை எடுத்துக்கிட்டான்னா அவங்களுக்கு அதுல இருந்து பதிவுல இருந்து வெளியில வர போறாங்க. இல்லைன்னா அந்த பதிவு அவங்க நிச்சயம் அனுபவிச்சுதான் ஆகணும். அவங்க அனுபவிக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது, யார் அதை அனுபவிக்காமல் மற்றவங்க இந்த மாதிரி மனித தெய்வங்கள் சொல்லும் பொழுது அதை உதாசீனப்படுத்துகிறார்களோ, அந்த பதிவுகள் அவங்க ஏக காலத்துல அனுபவிக்காத போது அந்த பதிவு அவர்களுடைய அடுத்த ஒரு சந்ததி கிட்ட போகும். அந்த அடுத்த சந்ததி யாருன்னு கேட்டீங்கன்னா, அவங்க யாருக்கிட்ட ரொம்ப அன்பா இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் நிச்சயம் அது போகும். அப்படி போகும் பொழுது இவங்க யாருக்கிட்ட அன்பா இருந்தாங்களோ, யாருக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அவங்க அந்த அளவு ஒரு துடிப்பாங்களோ, அவங்க யார்கிட்ட அது போகுதோ அவங்க அனுபவிக்காதது, அவங்க வந்து அப்போ வந்து 3 மடங்கு துன்பத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள். அதனால அது இதுக்கப்புறம் அவங்க தான் முடிவு பண்ண அதை. வாழ்க வளம். சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, நன்றி. அருமையான விளக்கம் ஐயா, நன்றி ஐயா. அம்மா நன்றி அம்மா, நன்றி அம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். யோகாம்பிகை அம்மா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. உடற்பயிற்சி நான் ஒரு 2 வருஷமா உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு இதனால வந்து நீர்க்கட்டி இருந்தது, அதோடைய அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இப்ப 3 ஸ்கேன் பண்ணிட்டே நல்லா குறைஞ்சு சொல்லியிருக்காங்க. 1.5 வருஷமா 6 மாசத்துக்கு ஒரு ஸ்கேன் பார்த்திருக்கேன். இப்ப பயிற்சி தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கேன். இனிமே இந்த ஸ்கேன் 6 மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணி பார்க்கணுமையா? கண்டிப்பா. பயிற்சி மட்டும் பண்ணா போதுமையா? உங்களுக்கு என்ன திருமணம் ஆயிடுச்சாமா? திருமணம் ஆயிடுச்சியா, 2 பசங்க இருக்காங்க. சரிப்பா. பெரியவன் 7வது படிக்கிறான், சின்னவன் 2வது படிக்கிறாங்க. சரி, ஒண்ணு வேணாம். நீங்க என்ன பண்ணுங்க, அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க ஸ்கேன் பண்ணா போறோம், அப்டமன் ஸ்கேன். சரிங்க. இன்னொரு கேள்வி வந்து நீர்க்கட்டிக்கு வந்து சிறந்த பயிற்சின்னு பாத்தீங்கன்னா உடலை தேய்த்து விடுதல் மசாஜி, மகராசனம், நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சியினுடைய அந்த வஜ்ராசனத்துல உட்கார்ந்து செய்யற பாருங்க 2 நிலை, அது காயகல்பம், இதெல்லாம் சிறந்த பயிற்சிகள் அந்த நீர்க்கட்டிக்குமா. சொல்லுங்க. அப்புறம் பயிற்சி செய்யும் போது உடல், மனம்,
உயிர் 3 ஒண்ணா இருக்குனுங்கிறீங்க. ஆனா எண்ணெய் மட்டும் அடிக்கடி வந்து போயிட்டு போயிட்டு புடிச்சு வச்சு செய்யற மாதிரி இருக்கியா? அதுக்கு ஏதாவது சொல்லுங்களேன். அதுக்கு தான் சொன்னோம். கூட ஒண்ணு செய்யுங்க. உடற்பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாடி சுத்தி பிராணாயாமம் ஒரு 5 நிமிடம் பண்ணிட்டு உடற்பயிற்சி ஆரம்பிங்க. அப்போ மனசு ஒட்டி இருக்கும். ஒண்ணு. அதுக்கு தான் மகரிஷி எடுத்த உடனே பிராணாயாமம் மாதிரி கொடுத்தாரு. கைப்பயிற்சி செய்யும் பொழுதே முதல்ல வந்து மேல 4 மூச்சு, கீழே 2 மூச்சு, கண்களை மூடிக்கொண்டு செய்ய சொன்னது காரணம் எதுக்கு? பிராணாயாமம் தான் அதுவே. அப்ப என்ன ஆகும்? புற உலகத்தோடு இருக்கிற மனசு அக உலகத்துக்கு வரணும். நீங்க பயிற்சி செய்யும் பொழுது அந்த உறுப்புகள் மேல மனசை வைங்க. எண்ணங்களை வெளியில எடுத்துட்டு போகாதீங்க. நம்ம சொல்ற பாருங்க, உடற்பயிற்சி செய்யும் பொழுது வெளி உலகத்தோடு பேசாதீர்கள், உங்கள் உறுப்புகளோடு பேசுங்கள்னு சொல்றேன் பாருங்கம்மா. சரிங்க. நன்றிமா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மாரியப்பன் ஐயா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. நான் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேங்க ஐயா. எனக்கு 2 கேள்வியில் ஐயா. ஒண்ணு அக்கு பஞ்சர்ன்றீங்க, அப்புறம் அக்கு ப்ரெஷர்ன்றீங்க ஐயா. 2க்கும் ஒற்றுமை வேறுபாடு ஏன்னா ஈஸியா புரியுதுக்காக கேக்குறீங்க. 2வது கேள்வி, இந்த 9 மைய தவம் செய்யறோம் இல்லைங்க, அப்ப வந்து இந்த புள்ளி மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் எல்லாம் வந்து பின்பக்கமா மனதை வச்சு செலுத்தணும் ஐயா, முன்பக்கமா செலுத்தணுமா சென்டர் 9 மையங்கள்? ரைட், ஓகே. அக்கு பிரஷர் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கையில வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி வச்சிருப்பாங்க. அத மாதிரி ஒரு கையில ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அந்த இடத்துல வந்து ஒரு பஞ்ச் பண்றது, அழுத்தம் கொடுக்கறது அக்கு பிரஷர். அக்கு பஞ்சருங்கிறது அதே இடத்துல நீடில் ஊசி போடுவாங்க, பஞ்சர் பண்ணும் ஊசி போடுவாங்க. அந்த இடத்துல ஒரு ஊசியை நிக்க வச்சிருவாங்க கொஞ்ச நேரத்துக்கு. புரியுதுங்களா? அது வந்து அக்கு பஞ்சர். இதான் இதுக்கு அதுக்குள்ள வித்தியாசம். ஒண்ணு வந்து அழுத்தத்தை கொடுக்கறது அக்கு பிரஷர், அந்த அழுத்தத்தை கொடுக்கிற இடத்துலயே வந்து நீடில் போடுறது வந்து அக்கு பஞ்சர். அதுதான் இடத்துக்கு உள்ள வித்தியாசம். அதே இடத்துல தொடர்ந்து வந்து வர்மம், தொடர்ந்து வந்து வர்மம். 3 கிடைக்குமா? ஆமா ஆமா ஆமா, தொடர்ந்து வந்து வர்மம். ரைட். அதே மாதிரி வந்து இந்த 9 மைய தவம் செய்யும் பொழுது நீங்க வந்து என்ன பண்ணுங்க, உங்க உடலை மறந்துருங்க. உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பைனல் கார்டு, முதுகு தண்டு உடம்பு இருக்கு இல்லையா, நீங்க வந்து உங்களை வந்து ஒரு கண்ணாடி டியூப் போல வந்து ஒரு பாவனை பண்ணிக்கங்க. பாடின்னு உள்ளுக்குள்ள போய் பாருங்க. பின்னாடில இருந்து பார்க்க வேண்டாம், முன்னாடில இருந்து பார்க்க வேண்டாம். உள்ளுக்குள்ள போய் பாருங்க. உள்ளுக்குள்ள பார்த்தாலே உங்களுக்கு வந்து வெளிப்புறத்துல வந்து அந்த உணர்வு, சில பேருக்கு முன்பக்கமும் தெரியலாம், சில பேருக்கு பின்பக்கமும் தெரியலாம். அதெல்லாம் நீங்க கான்சென்ட்ரேஷனே பண்ண வேண்டாம். அந்த உள்ளுக்குள்ள போயிட்டு, அதாவதுங்க இதெல்லாம் வந்து சித்தர்கள் வந்து யோக சக்கரம்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? ஏன் இதுக்கு வந்து ஏன் யோக சக்கரம்னு சொன்னாங்க, அது முதல்ல அது தெரிஞ்சாதான் உங்களுக்கு 9 மைய தவமே நமக்கு சரியா வரும். ஞாபகம் வச்சு, யோக சக்கரம்னு ஏன் சொன்னாங்க? சில பேர்லாம் கேள்வி கேட்கலாம், சார் இது வந்து ஒரு கிளாண்ட் மாதிரி இருக்கு, இது இதழ் மாதிரி இருக்குன்றீங்களே, இது வந்து எந்த இடத்துலயுமே சக்கரத்தை காணுமே, அப்புறம் நீங்க ஏன் இதெல்லாம் வந்து சக்கரம்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு சக்கரம் அப்படின்னு நமக்கு சொன்னாதான் ஒரு வந்து ஒரு புரிதல் இருக்கும். இப்ப ஒண்ணுல சக்கரம் சொன்னாலே என்ன அர்த்தம்? சுழற்சின்னு தானே அர்த்தம். ஒரு பொருள் இப்ப வந்து தரையில வந்து நீங்க வந்து பட்டாசுல வந்து சங்கு சக்கரம் ஒண்ணு இருக்கு இல்லையா, தர சக்கரம்னு சொல்லுவேன். நம்ம தீபாவளி போது பண்றோம் இல்லையா, அந்த தர சக்கரம் சுத்தும் பொழுது வெளியில வந்தாலும் நடுவுல என்ன பண்ணுது, அந்த சுழற்சியினுடைய மையம் இருந்ததுல நடுவுல. அந்த மாதிரி இந்த ஆதாரங்கள் கிட்ட நீங்க மனசை வச்சுட்டு ஒரு சக்கரம் மாதிரி சுத்த விட்டீங்கன்னா மையத்தை பிடிச்சிடலாம், மையத்தை உங்களால உணர முடியும். அதனாலதான் அதுக்கு பேர் வந்து சக்கரங்கள்னு சொன்னாங்க. அது சக்கரம்னா உடனே அங்க சக்கரம் மாதிரி எல்லாம் சுத்தாது. அந்த இடத்துல ஒரு மையம் இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாத மையம் இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத மையத்தை நீங்க போய் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு பொருள் தேவை. அப்ப அந்த பொருளுக்கு பேர் தான் சக்கரம். அப்ப அந்த இடத்துல நீங்க வளைச்சோட அப்படி சுத்த விட்டுட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்க சுத்துற மாதிரி ஒரு பாவனை செய்யும் பொழுது அப்ப அதனுடைய மையத்தை பிடிச்சிடலாம். அந்த மையத்தை பிடிக்கிற இடம் தான் அந்த நாளமில்லா சுரப்பிகள் சொல்ற அந்த கிளாண்ட். அதனால உங்களுக்கு உள்ளுக்குள்ள போய் பிடிங்க, முன்னாடி பின்னாடி எல்லாம் யோசிக்க வேண்டாம் ஐயா. நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப தெளிவான, மிக மிக தெளிவான ஐயா. ரொம்ப நாளையே டவுட் கிளியர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மோகனபாய் அம்மா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோமா? வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. மிகவும் சிறப்பா இருந்தது ஐயா உங்களுடைய கருத்துக்கள்லாம். ஐயா எனக்கு ஒரே ஒரு கேள்வி. என்னுடைய மகன் வந்து அவங்களுக்கு அந்த
ஹெமோகுளோபின் கம்மியா இருக்கு. அதுக்கு நம்ம டாக்டர் சாந்தின்னு நம்ம ஆடியாரு அவங்கதான் மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க, இப்ப கடைபிடிக்கிறாங்க. பட் இருந்தாலும் இன்னும் கம்மியா தான் இருக்கு. அதான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். அவங்க ஐடில இருக்காங்க, வயசு 40. ஐடில இருந்தாலும் மன அழுத்தம் அதிகமா இருக்கு. அதிகமா இருக்குது. மன அழுத்தத்தை கொஞ்சம் குறைக்கணும். உடற்பயிற்சி எல்லாம் பண்றாரா? கொஞ்சம் கொஞ்சம் பண்றாங்க சார், விட்டு விட்டு பண்றாங்க. அப்புறம் விட்டு விட்டு பண்ணாருன்னா என்ன இருக்காங்க, உடம்பு தடியா இருக்காங்க. இருக்குங்க. விட்டு விட்டு வேலை செய்தா இன்னைக்கு நிகழ்ச்சி முழுசா கேட்டீங்களா? விட்டு 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 பண்ணா எது அதிகமா இருக்குன்னு அர்த்தம்? நோயை விட கர்மா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம் சொன்னல நானு காலையில. இப்போ அதான் அர்த்தம். உங்களுக்கு விட கிடைச்சிட்டேன். அவருக்கு இருக்கிற நோயை விட கர்மா ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன பண்றது? நான் உன்னை பிடிப்பேன்னு சொல்றது கர்மா. நான் நீ எப்படி என்ன பிடிப்பேன்னு சொன்னா அது பேர் உடற்பயிற்சி. நீ பிடிச்சா நான் பாட்டுக்கு பேசாம உட்கார்ந்து இருக்கேன்னு சொன்னா அது பேர் நோய். இப்ப இதுக்கு விடை நானோ நீங்களோ இல்ல, உங்க பையன் தான். அவர் உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செய்யணும். நான் சொல்றதுக்கு இதுக்கு எளிமையா 2 மருந்து நான் சொல்லிட்டு போயிடுவேன். இப்போ புரியுதுங்களா? அப்புறம் நீங்க மருந்து மட்டும் தான் பிடிச்சிங்களே தவிர பயிற்சியை பிடிக்க மாட்டீங்களே. பயிற்சி தான் முக்கியம். நான் தான் சொல்லிட்டேன். இப்ப மருந்தை பிடிச்சா நீங்க மருந்தை மட்டும் தான் பிடிப்பீங்க, பயிற்சியை பிடிக்க மாட்டீங்க. இதெல்லாம் பெரிய பிரச்சனைல விடும். ஞாபகம் வச்சுக்கமா, நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்றேன். உங்களுக்கு மருந்து அதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க யூடியூப் சேனல்ல கொடுத்துருக்கோம். ஜீவ ஆரோக்கியம் யூடியூப் சேனல்ல கொடுத்துருக்கோம். ஹீமோகுளோபின் மருந்துகள் கொடுத்துருக்கோம். ஆனா அதை விட தயவு செய்து பயிற்சி பண்ணுங்க. சரிங்களா? நரம்பு தசை நார் மூச்சு பயிற்சி, 14 பாயிண்ட் அக்கு பிரஷர். 14 பாயிண்ட் அக்கு பிரஷர் ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணும். நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சி ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணும். காயகல்பம் ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணும். மசாஜ் பயிற்சி இன்க்ரீஸ் பண்ண சொல்லுங்க. நன்றிமா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ராஜேஸ்வரி அம்மா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அம்மா. இந்த ஏஜ் ஆனா லேடிஸ்க்கு எல்லாமே நிறைய இந்த வயிறு ரொம்ப இதாயிடுச்சு ஐயா. கட்டி வேற ஆகுது. ஒருத்தருக்கு அவங்க கேக்குறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன சொல்லணும், உங்களெல்லாம் கேட்கணும்னு நினைச்சேன் நானு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈவன் எனக்கு காயகல்பம் பண்ண முடியலாமா, அப்படி ஒரு வயிறு கட்டியா இருக்கு. கேஸ்ட்ரிக்னா கேஸ்ட்ரிக்கும் எடுத்துட்டே இருக்கு, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட நீங்க சொல்றபடி எக்ஸசைஸ் மட்டும்தான் முடிவோ என்னமோ தெரியல. உங்களோட இதுல இருந்து வந்தாதான் எனக்கு ஒரு கட்டியா நம்பிக்கை வருது. இல்லம்மா, அவங்களுக்கு எக்ஸாக்டா வேற என்ன பிரச்சனைன்னு தெரியாம நம்ம சொல்லக்கூடாதே. அவங்க ஃபுல்லா அவங்களுக்கு ஒரு 2-3 ஆப்ஷன் எல்லாமே ஆயிருந்தது. அதுதான் சொல்றேன். அப்ப அதனால என்ன ஆயிருக்கான்னு தெரியணும். அது என்ன வயிறுக்கு ஒண்ணுமே ஆகலாமா, வேற ஏதோ சொல்லியிருக்காங்க. எப்பவோ ரொம்ப 97 அந்த மாதிரி ஆனதம்மா. எப்ப ஆனாலும் சரி, அதனுடைய ரிசல்ட் பின்னாடி கூட கொடுக்குமா நமக்கு சில நேரத்துல. அதனால நீங்க ஒண்ணுதான் அவங்களுக்கு கரெக்டா என்னென்ன நடந்ததுன்னு எனக்கு ஒரு மெசேஜ் கொடுக்க, பார்த்துட்டு நான் கண்டிப்பா ரிப்ளை கொடுக்குறேம்மா. ஓகே ஓகே ஐயா. அம்மா ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு நம்ம என்னன்னு தெரியாம நம்ம அவசரப்பட வேண்டாம். கரெக்டா அதனுடைய பேக், அதாவது ஆமா, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அவங்க மெசேஜ் கொடுத்தாங்கன்னா அதனுடைய ரூட் காஸ் என்ன கண்டுபிடிச்சு டைரக்டா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். ஐயா பெங்களூருக்கு எப்போ ஐயா நீங்க டேட் கொடுக்கறது? நெய்தர் நவம்பர் இல்ல டிசம்பர்மா. டேட் இன்னொரு 1 வீக்ல கொடுத்துருவோம். அதான் லதாமா கேட்டுட்டே இருக்காங்க. 1 வீக்ல கொடுத்துருவோம். நேத்து கூட எனக்கு மெசேஜ் எல்லாரும் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் உங்களை பார்க்கணும். கண்டிப்பா வில் மீட் சூன். ஓகே, ரொம்ப நன்றி ஐயா. நல்வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், கேள்விகளை மட்டும் சுருக்கமா கேட்டா அனைத்து அன்பர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்படும். நேரம் கருதி சொல்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக முருகேசன் ஐயா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. முருகேசன் ஐயா. அடுத்த அன்பராக புவனேஸ்வரி அம்மா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட கேள்வி கேட்கலாமா? ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்தது.
ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு. ஒரு பயம் கூட வந்தது. கண்டிப்பாக நம்ம எல்லா பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கணும், எக்ஸசைஸ் டெய்லி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வோட இருந்தது ஐயா. அப்புறமா வந்து என்னோட அண்ணா பேரனுக்கு வந்து ஹைப்பர் சைல்டு ஐயா, 3 years ஆகுது, பிடிக்கவே முடியல. ஃபாதர் வந்து பிளைண்டு. இப்ப அந்த சைல்டு சரியாகணும்னா என்ன ஐயா பண்ணணும்? முதல்ல டாக்டர் கிட்ட முதல்ல பாருங்க. அதுக்கு வந்து அங்க நம்ம வந்து இந்த ஸ்பெஷல் சைல்டுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணணும் ஜீவா ஆரோக்கியம் யூடியூப் சேனல்ல கொடுத்துருக்கோம். வீடியோவை பாருங்க, அதுல கொடுத்துருக்கோம் பாருங்க. அதெல்லாம் அது பெருசுமா இப்ப இதெல்லாம் சொல்லவே முடியாது. அந்த வீடியோல போனீங்கன்னா இருக்கு. இது மாதிரி நீங்க கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் வந்து வீடியோல போய் ஒருத்தருமே வீடியோவை போய் பார்க்க மாட்டேன்றீங்களே ஐயா. ஜீவா ஆரோக்கியமா ஐயா? ஆமா, அதுல இருக்குமா. ஓகே ஐயா, நன்றி. நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக புவனேஸ்வரி அம்மா அட்மிட் பண்ணிட்டு நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? அம்மா நான் இப்பதான்மா பேசினேன். நன்றிம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சுசீலாமா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? புவனேஸ்வரி அம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. 60 வாகைன்னு சொன்னீங்களே, எதை குறிக்குதுயா? யார், சத்யாமாவா? ஹலோ, 60ன்றதுமா 60 தமிழ் வருஷங்கள் சொல்றோம் இல்லையா, அதுதான் 60ன்னு சொன்னம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சுசீலாமா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? சுசீலாமா. உடம்புல ஒரு அரிப்பு இருக்குன்றாருயா, அதுக்கு என்ன மருந்து? எஸ்கேஎம் ப்ராடக்ட்ல என்ன தைலம் வாங்கி தேய்க்கலாம்யா? புங்க தைலம் தேய்க்கலாம். என்னங்கய்யா? புங்க தைலம் தேய்க்கலாம், வெட்பாலை தைலம் தேய்க்கலாம். எஸ்கேஎம் ப்ராடக்ட்ல விக்குதாயா? இருக்குமா. புங்க தைலமாயா? ஆமா, அது பண்ணலாம். வெட்பாலை தைலத்தை தடவலாம். வெளிப்பிரயோகம். ஆமா, வெளிப்புற பூச்சி. சரிங்க, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க. அம்மாவை கேட்டேன்னு சொல்றீங்க. கண்டிப்பாமா, கண்டிப்பாமா. உங்க குரல் கேட்டு ரொம்ப நாள் ஆக்கிட்டீங்க. ஆமாமா, சரிங்க. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ராமமூர்த்தி ஐயா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. வணக்கங்க ஐயா. நான் அவரோட மனைவி சந்திரா. நானும் மனவளக்கலை அன்பதாங்க ஐயா. ரொம்ப வருஷமா 20 வருஷமா இருக்கேன். எனக்கு வந்து கால்ல திடீர்னு வெடிப்பெடுப்பா வருதுங்க ஐயா, பாதத்துல. அதுக்கு என்னங்க செய்யுது? பித்தம் அதிகம். எண்ணெயெல்லாம் தடவிட்டு இருக்கேன், எண்ணெயெல்லாம் தடவுவேன். இப்ப என்ன செய்யலாம்னு சொல்லுங்க ஐயா. ஜீவா ஆரோக்கியம் யூடியூப் சேனல்ல பித்தத்தை போக்கும் வழி, கால் வெடிப்புக்கான வழிகள், எளிய வழிகள்னு வீடியோ கொடுத்துருக்கோம் பாருங்க. செய்முறையே கொடுத்துருக்கோம் பாருங்க, எதை வச்சு பண்ணணும்னு கொடுத்துருக்கோம் பாருங்க. பித்தத்திற்கான ஜீவா ஆரோக்கியம் சேனல்ல கொடுத்துருக்கோம். அது பார்த்து பாப்பேன். அதுல இருக்கு, அதுல வீடியோஸ் உள்ள போய் பாருங்க, இருக்குமா. சரிங்க, சரிங்க. நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ரமேஷ் திக்காராமன் ஐயா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. ரமேஷ் ஐயா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்முடன் ஐயா, ரொம்ப அருமையாக ஸ்பீச். 31st தான் ஆஃப்டர் 17 years in TCS ரிட்டையர் ஆனேன். கம்ப்ளீட்டட் 60 years ஐடில ஒர்க் பண்ணி ஒரு இன்ஃபேக்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. மகரிஷி கையிலேயே நான் 1991 உபதேசம் வாங்கியும் வர முடியல. இப்போ நீங்க இந்த இன்ஃபர்மேஷன் இந்த டாக்ல சொன்னீங்க கர்மா, ஓகே, கர்மன் ஸ்ட்ராங்கா இருந்ததால வர முடியல. பட் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்க. ஒரு பாஸ்ட் 3 years ரொம்ப இன்டென்சிவா 11 o'clock கூட முடியல என்னால. பட் இருந்தாலும் ஸ்ட்ராங். ஓகே, அதான் 11 o'clock உட்காந்துட்டேன். எதுவுமே கிடையாது இனிமேல. சரி உட்காந்துட்டு ஸோ இனிமேல ரொம்ப பண்ணணும். அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு கிடையாது. பட் ஒரு தாட் இருக்கு, ஓகே இது வந்து நம்ம சேவை பண்ணணும். பட் ஸ்டில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. பசங்களுக்கு கல்யாணம் பண்ண இருந்தாலும் கிவிங் பேக் டு சொசைட்டி மோர் இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? ஸோ மகரீஷ் மாரி பண்ணணும். பட் எனக்கு ஒரே ஒரு கேள்விங்க, எனக்கு பல்லு வந்து ரொம்ப கம்ஸ் ரொம்ப ஏறிடுச்சு மேலே. இன்ஃபேக்ட் நான் கால் பண்ணேன் ஒரு லாஸ்ட் வீக் பேக்கு. ஒரு இம்ப்ளான்ட்லாம் பண்ண ரொம்ப எக்ஸ்பென்சிவா பண்ண. பட் ஒரு போன் வரல, ஒரு போன் தான் வருது அப்படின்றாரு. டோட்டலா ஒரு 2-3 years அப்புறம் நீங்க டென்ச்சர் தான் வச்சு அந்த ஸ்டேஜ் போயிடுச்சு அப்படின்னாரு. இதுக்கு எந்த மாதிரி பயிற்சி வேணுங்க? அது மாதிரி நம்ம உடற்பயிற்சியோ இது மாதிரி அதுல என்ன பாயிண்ட் எதாவது பண்ணோம்? ஃபர்ஸ்ட் கேள்விங்க. செகண்ட், என்ன மெடிசின்ஸ் இருக்குங்களா இது மாதிரி ரிகவர் பண்றதுக்கு? லா சேல் இப்ப பவர் கண்ணு ஏறப்போல கம்சர் மேலே இருக்குது, எடுத்துட முடியாது, இரிவர்சிபிள். பட் ஃபர்தரா வந்து டீட்டெயிலோட ஆகிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். இதுக்கு வந்து பயிற்சின்னு பாத்தீங்கன்னா வந்து குறிப்பா வந்து மசாஜ் பயிற்சி, உடலை தேய்த்து விடுதல் மசாஜ் பயிற்சி மற்றும் காயகல்பம் சிறந்த பயிற்சி ஃபார் இந்த டீத்துக்கு. பிளஸ்
ஜீவ ஆரோக்கியம் யூடியூப் சேனல்ல வந்து இந்த மாதிரி வந்து பல்லு இது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் வந்து எந்த மருந்து யூஸ் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், எந்தெந்த பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணணும் வீடியோவே கொடுத்துருக்கோம். அதில் இருக்கு பாருங்கய்யா. சரிங்க, நன்றிங்க. வாழ்க்கை நன்றிங்க. நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக லக்ஷ்மி எசக்கி முத்து ஐயா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் தான் ஐயா, உங்க எக்ஸுகள் எல்லாம் அருமையாக இருந்தது ஐயா. அப்புறம் தியானம் பண்ணுவோம்ல ஐயா, தியானம் பண்ணும்போது முதுகு தண்டு எப்போதுமே ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும், ஒரு நிமிஷம் கூட கீழேயே குனிய கூடாது ஐயா. தானே உங்களுக்கு உங்களை அறியாம கீழே குனிச்சிருவீங்க, அதனால ஒன்றும் தவறு இல்லை. ஓகேங்க ஐயா. அதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸசைஸ் எல்லாம் நுணுக்கங்கள் எல்லாம் கொடுத்துருக்கீங்கல்ல ஐயா, அதை பார்த்துதான் நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து இப்படி கிளாஸ் எல்லாம் இருக்கு அப்படின்லாம் தெரியாது. உங்க எக்ஸசைஸை பார்த்தே நான் தன்னால வீட்டுல இருந்து எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் போய் கிளாஸ்ல அட்டன் பண்ணி எல்லாம் பிரமாண பயிற்சி வர முடிச்சிருக்கேன் ஐயா. என்னுடைய எக்ஸசைஸ் இல்ல, மகரிஷியோட எக்ஸசைஸ் நாம எல்லாம் கத்து கொடுக்குறோம். ஆமா ஐயா, ஆமா ஐயா, மகரிஷியோட அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கியா. நிறைய நிறைய நன்மைகள் நிறைய சரியா இருக்கியா. ரொம்ப சந்தோஷம். பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். சரிங்கய்யா. வந்து காலையில என்னால முடியும்னா கூட குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்து பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன். வெரி குட். அதை தான் பண்ணுங்கன்னு சொல்றேன். காலை பயிற்சினா காலையில மணி வந்து 10 ஆயிடுச்சு, 9 ஆயிடுச்சு, 10 ஆயிடுச்சு, டிஃபன் சாப்பிட்ற நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பயிற்சி விட்டுறாதீங்க. டிஃபன் கூட சாப்பிடணும்னா சாப்பிட்டுருங்க. 11 மணிக்கு மேல எல்லாரும் போனதுக்கு அப்புறம் பயிற்சியை பண்ணுங்க. சரிங்களா? நன்றி. வாழ்க. சரிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பரணி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றிம்மா ஐயா. வாழ்க வளமுடையா. கேக்குதுங்கய்யா? கேக்குது ஐயா. ஐயா ஐயா ஒண்ணும் இல்லையா, இந்த நம்ம ஆபீஸ் ஒர்க் ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதனால எக்ஸசைஸ் சரியா பண்ண முடியாது. ட்ரெஸ்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணலாம். ட்ரெஸ்ஸுக்கு எதுக்கியா மன அழுத்தம். மன அழுத்தத்துக்கு நம்மளுடைய உடற்பயிற்சி, நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சி, முக்கியமா 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர், ரிலாக்ஸேஷன், இது 3 வந்து மன அழுத்தத்துக்கு. இது 3 சரிங்க. காயகல்பம் தொடர்ந்து பண்ணுங்க. பிளஸ் மெடிடேஷன். சரிங்க. மெடிடேஷன் அந்த பழைய கரெக்டா பண்ண முடியாது. பண்ணணும் ஒரே நாள்ல வராது. சரிங்க சரிங்க. டைம் எடுக்கும், பண்ணணும். கண்டிப்பா பண்ணணும். சரிங்க சரிங்க. நம்ம இதுல வந்து கொடுத்துருக்க பாருங்க, மன அழுத்தத்தை போக்க எளிய முறை வழிகன்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்றது எப்படி, பிளஸ் எந்தெந்த உடற்பயிற்சி எந்தெந்த தியானம் பண்ணணும்னு கொடுத்துருக்க பாருங்க யூடியூப்ல. ஜீவ ஆரோக்கியத்தை. சரிங்க சரிங்க, அதை பாத்துக்கிறேன். நன்றியா. நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஜெயராமன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. ஜெயராமன் ஐயா. அடுத்த அன்பர் ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு இந்த இடுப்பலி இருக்குதுங்க ஐயா, எந்தெந்த உடற்பயிற்சி செய்யலாம் ஐயா? மகராசனம். என்னங்கய்யா? மகராசனம் ஐயா. மகராசனம் இடுப்பலி செய்யலாமாங்களா ஐயா? மகராசனம் காயகல்பம் 2 மட்டும் செஞ்சுட்டு மீதி விட்டுலாங்களா? ஏன் மிச்சம் அதை மட்டும் 2 வேலை பண்ணுங்கன்னு சொல்றேன், நீங்க இருக்கு மிச்சம் எல்லாம் விட்டுலாமான்னு கேக்குறீங்க எங்க ஐயா? ஓ, அது 2 வேலை அதிகமா பண்ண சொல்றீங்களா? ஆமா பண்ணுங்க. சரி, நானே இடுப்பலிக்கு ஏதாவது பண்ண அதிகமாயிருமேனுங்கிறதுக்காக. அதெல்லாம் ஒண்ணு பெரிய அளவு பாதிப்பு இருக்கா? ஒரு 2 மாசமா இருக்குதுங்க, அந்த ஆயில் போட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஒண்ணுமே பெருசா ரிலீஃப் இல்லைங்க. சரி, ஓகே, பண்ணுங்க, பயிற்சி பண்ணுங்க. அந்த சத்தியமங்கலத்து ஆயில் போட்டேன், பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி தொடர்ந்து எல்லா பயிற்சியுமே பண்ணலாங்களாங்கய்யா? ஆமாங்கய்யா. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கயா, மாத்திரை மருந்தெல்லாம் நமக்கு வந்து 10% வேலை செய்யும். சரி. 90% மனசுதான் வேலை செய்யும். அதனால உடற்பயிற்சி. சரிங்கய்யா. சரிங்க. ரெஸ்காயின் ஆயில் ஏதாவது போடலாங்களா? முதல்ல பயிற்சி பண்ணுங்க, கூட ஆயிலும் போடுங்க. நான் பயிற்சி ஓரளவு பண்ணிட்டு தான் இருக்கேன்யா. அப்படி இருந்தாலும் இடுப்பலி கொஞ்சம். வாதநார் எஸ்கேஎம் ப்ராடக்ட்ல வந்து வாத நாராயண தைலம்னு ஒண்ணு இருக்கு, அதையும் வந்து கூட சேர்த்து யூஸ் பண்ணுங்க. வாத நாராயண தைலம். ஆமாங்க. வாழ்காலம். வாழ்காலம்.
நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக சக்திவேல் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. பேசலாங்க ஐயா. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. தூத்துக்குள்ள இருந்து சக்திவேல் ஐயா. ஐயா, அந்த கிட்னி மசாஜ் பண்றோம்ல ஐயா, அப்ப வந்து இடது கால வச்சு இடது கால் பெருவர் மேல வலது கால் பெருவரில் வைக்க சொல்றோம்ல, அது எதுக்காக அதை பண்றீங்க? அது கிட்னி மசாஜ் போது மட்டும் கிடையாது, காய்கள் போதும் பண்றோம், மூச்சு போதும் பண்றோம் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. உயிர் ஆற்றல் வலமிருந்து இடமாக சுற்றுகிறது உடம்புல. உயிராற்றல் வலமிருந்து இடமாக சுத்துது. அந்த அந்த கட்டவரில மேல வச்சுட்டீங்கன்னா கரெக்டா வந்து உள்ளுக்குள்ள நீங்க கொடுக்குற ஃப்ளோ வந்து ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு கரெக்டா அந்த ஃப்ளோ கிடைக்கும். அதுக்கு தான். அந்த பர்பஸ்க்காக. ஆமாங்க. சரிங்க. இந்த கைப்பயிற்சியில வந்து நீச்சல் பயிற்சி மாதிரி ஒண்ணு பண்றோம்ல ஐயா, வலது கால் முன்னாடி வச்சுட்டு அப்படி பண்றோம்ல, அது வலது கால் மட்டும்தான் பண்றோம், இடது கால் பண்றது இல்ல. அது ஏன்? இதே கான்செப்ட் தான் இப்ப நான் சொன்னேன்ல. ஆமா, அதே கான்செப்ட் தானா? நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா எப்படி சுத்துவீங்க? வலது பக்கமா தான் சுத்துறேன். அப்படி அவ்வளவுதான். வலமிருந்து இடமா சுத்துறீங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அது என்ன, வலது காலை மட்டும் உள்ள வச்சாதான் அது உள்ளுக்குள்ள, வலது காலை முன்னாடி வச்சு அது உள்ளுக்குள்ள போகும்போது கொடுக்குற ஆற்றல் வலமிருந்து இடமா அப்படியே சுத்து வந்து கண்டினியூஷன் பண்ணும். நீங்க லெப்ட் காலை முன்னாடி வச்சுட்டு பண்ணீங்கன்னா ஆப்போசிட்ல போகும். ஆப்போசிட்ல போச்சுன்னா ஒரு பக்கம் மறுத்து போயிடும், ஒரு பக்கம் ரத்த ஓட்டம் அதிகமா இருக்கும், விறுவிறுன்னு இருக்கும். அதே காரணம், வேற ஒண்ணு. நன்றியா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மீனாமா, வாழ்க வளமுடன்மா. நீங்க அட்மிட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன், திருநெல்வேலில இருந்து பேசுறேங்க ஐயா. தொடர்ந்து இந்த பயிற்சிகள் செஞ்சுட்டு தான் இருக்கேன், நம்மளுடைய சுவாமிஜி பயிற்சிகள். எனக்கு இந்த கொஞ்சம் ஒரு வாரமா வந்து இந்த வலது கை மட்டும் கொஞ்சம் மேல உயர்த்தும் போது ரொம்ப அந்த வலது கை ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா சார், அதுல வந்து வலி இருக்குது. அது போக அந்த எல்போக்கும் அந்த மேல உள்ள ஜாயிண்ட்டுக்கும் மூடையில கொஞ்சம் ஒரு மாதிரி குடையுதுங்க சார், குடைச்சலா இருக்கு, ஏதோ ஓடுற மாதிரி அப்படி பிரச்சனையா இருக்கு. என்னால இந்த பயிற்சிகளுக்கு வலி இருக்கும்போது செய்ய முடிய மாட்டேக்கு. பிசியோதெரப்பி போய் பார்த்தேன், இந்த வலியோட நீங்க வந்து எக்ஸசைஸ் செய்ய வேணாங்கிற மாதிரி சொல்றாங்க. அதான் என்ன செய்யலாம் இருக்கு. ஆங்கில மருத்துவம் அவங்களுடைய கடமையை செய்வார்கள், யோகம் வந்து தன்னுடைய கடமையை செய்யும். முடிஞ்சு தொடர்ந்து செய்யுங்க. நான் தான் கிளியரா சொல்றேமே, இந்த சமான முத்திரை நல்லா அழுத்தி வச்சுக்கிட்டு 40 சுத்து சுத்தும் பொழுது இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் எல்லாம் சரியாயிடுன்னு சொல்றேன்மா. சரிங்க சரிங்க. பயிற்சி செய்யுங்கம்மா. வாத பிரச்சனை அப்படி எதுவும் இருக்காது இல்லைங்களே, அதான் உள்ள குடையுது, அதுக்காக தான். உங்களை நான் பார்க்காம எப்படி சொல்ல முடியும்? சரிங்க, ஓகே, நன்றிங்க, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கஸ்தூரி அம்மா, வாழ்க வளமுடன்மா. நீங்க அட்மிட் பண்ணிட்டு அம்மா ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு ஸ்பீச். சரி. கட்டுறது கைமண் அளவு கல்லாது உலகளவுன்றது எவ்வளவோ இருக்கும் பொழுது, நிறைய கத்துக்கணும் பொழுது நம்ம. வேதாத்திரி மகிழ்ச்சியில எக்கச்சக்கமா இருக்கு ஐயா, ரொம்ப நன்றி. நல்லா இருந்துச்சு ஸ்பீச். முதல்ல வந்து எனக்கு பதிலா யாரோ ஒருத்தங்க பேசுனாங்க, சரின்ட்டு போயாச்சு. மறுபடியும் ஐயாவோட பேசிடலான்றதுக்காக மறுபடியும் இப்ப வந்தேன் கடைசியில. சந்தோஷம். வாழ்க வளமுடன். உங்கள் தொண்டு சிறக்க வாழ்த்துக்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா கேட்டதா சொல்லுங்க. அவசியமா, அவசியம். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். முருகேசன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க ஐயா கிட்ட அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. முருகேசன் ஐயா. அடுத்த அன்பராக சிவகுருநாதன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோங்க ஐயா. சிவகுருநாதன் ஐயா, வாழ்க வளமுடன். முருகேசன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேளுங்க, பேசுங்க ஐயா கிட்ட. குடல் இறக்கும் நோய்க்கு என்ன உடற்பயிற்சி பண்ணலாம்னு கேட்கணும். மசாஜ் பயிற்சி. மசாஜ் பயிற்சி 14 பாயிண்ட் அக்கு பிரஷர் பயிற்சியா, சிறந்த பயிற்சி குடல் இருக்குது. ஓகேங்க, வாழ்க வளமுடன். எந்த அறக்கட்டளை ஐயா? ஐயா நான் ஒசூருங்க ஐயா. நாங்க எல்லா அறக்கட்டளைக்குமே வந்து அது ரெடி ரெக்கனர் ஒன்று அமைச்சிருக்கோம் பாருங்க. என்னென்ன நோய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்னென்ன உடற்பயிற்சி செய்யலாம்னு எல்லா அறக்கட்டளைக்கும் ஒரு ரெடி ரெக்கனர் அமைச்சிருக்கோம். ஓகே ஓகேங்க ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம் கடமை அறவா